உள்ளே பெருமானுக்கு 3 கால பூஜை. இங்கே வெளியில் மார்கழி மாதத்தில் இது ஞான வேள்வி. சித்தாந்தம் என்ன சொல்ல, இந்த எழில் ஞான பூஜை. நம்ம என்ன நினைக்கிறோம், பூஜைனா உடனே ஒரு சுவாமி இருக்கணும், அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், பூவை போடணும், அதுதான் பூஜை நினைக்கிறமே இல்லை. நீங்கள் ஒரு திருமுறைகளும் திருமந்திரங்களும் வேதங்களும் உணர்ந்து நீங்கள் ஓதுவீர்களானால் அதுதான் எழில் ஞான பூஜை. எல்லா வேள்விகளிலும் மிக உயர்ந்ததாக கருதப்படக்கூடியது எழில் ஞான பூஜை. நைமிச்சாரண்யம்னு ஒரு ஊர் காடு, அங்கே தான் மகரிஷிகள்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு ரூபா கூடுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கூடி இப்போ உலகத்தில் என்ன நிலைமை, இப்போ நம்மளாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுற மாதிரி அவங்க ரூல்ஸ் அவங்க போடுவாங்க. எதெல்லாம் சட்டம் போட முடியும், எதெல்லாம் போட்டதை வேண்டான்னு சொல்லணும், இப்படிங்கிறத அங்கே தான் தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் தான் மகாபாரதம், ராமாயணம் இப்படி பெரிய காவியங்கள்லாம் அரங்கேற்றும். அதுதான் எழில் ஞான பூஜை. காலையில் யாகம் நடக்கும், மத்தியானம்லாம் இந்த மாதிரி ஒரு உபன்யாசங்கள் நடக்கும். உபன்யாசம்லாம் ஒரிஜினல் பெரியவர்கள் சொல்ல அந்த படி எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி நிகழ்ச்சி நைமிச்சாரண்யத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். இந்த ஞான வேள்வியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் முக்கியம். ஏதோ கோவிலுக்கு போனோம், கோவிலில் போய் சுவாமியை பார்க்கணும், சுவாமி தீபாரனை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி அப்படின்னு இல்லை, அதோடு இல்லை, வேறு ஒன்று இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம். அதனால் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி போகிறப்ப கொஞ்ச நேரம் உட்காரணும், அமரணும் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல அமரணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறோம், நான் யார், நான் எதுக்கு இங்கே வந்தேன், உள்ளே பார்த்த ஒரு கல் விக்கிரகத்தும் எனக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு, இதை ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திக்கணும். சிந்தித்து அதுக்கப்புறமா தான் இங்கே வெளியில் போகணும். இப்பேற்பட்ட ஒரு சைவத்தில் இந்த முறை மிகவாக ஏன்னா அந்த சைவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ சமயம் இருக்குது, ஆனால் சைவத்தை மிஞ்சிய சமயம் இல்லைன்னு அரியாக சொல்லலாம். சைவத்துக்கு மிஞ்சிய சமயம் இல்லை, சைவத்துக்கு மேம்பட்ட சமயம் கிடையாது. என்ன சார் சும்மா அலங்காரத்துக்கு சொல்கிறோம், நீங்கள் சைவர்கள் அப்படிங்கனால சொல்கிறீங்களான்னா இல்லை, நான் என்ன காரணம்னு சொல்கிறேன். சைவத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. யாருக்கும் இதுதான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். கோவிலில் நம்ம இஷ்டத்துக்கு போவோம் வருவோம், நம்ம நினச்சா சுவாமிகிட்ட தியானம் பண்ணுவோம். நம்ம தியானம் பண்ணுறப்ப சில பேர் சத்தமாக தேவாரம் படிப்பாங்க, சில பேர் கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா உருளுவாங்க. ஏன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுங்கிறது ஒரு வழிபாட்டில் ஒரு முறை. சில பேர் சுவாமிகிட்ட தீபாவளி இப்படியே சலசலன்னு எப்போ பார் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேறு சமயங்களில் போய் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எல்லோரும் வரணும் அப்படிம்பாங்க, கோயிலுக்கு வரணும்பாங்க. சரியாக 10 மணிக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. இந்த 10 மணிக்கு எல்லோரும் இருக்கிறப்ப சரியாக 10 மணிக்கு அந்த உபதேசம் நடக்குவாங்க. 10:30 மணி 11 மணிக்கு உபதேசம் முடிஞ்சால் எல்லோரும் போகலான்ருவாங்க. அதுக்குள்ளே அவங்க எல்லோரும் முட்டி போட்டு உட்காருங்கன்னா எல்லாம் உட்காருவாங்க, முக்காடு போட்டுக்கன்னா போட்டுப்பாங்க. 11 மணிக்கு எல்லாம் போங்கன்னா எல்லாம் போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, கோயிலை இழுத்து மூடிடுவாங்க. இங்கே நம்ம ஊரில் அப்படியா இருக்குது, ஒருத்தன் முடிச்சுட்டு போவான், இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் முடிச்சுட்டு போகிறப்ப இப்படியே தொடர்ச்சியாக மத்தியானம் 12 மணி வரைக்கும் சாயரட்சை வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, நமக்கு ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை, நமக்கு ஏன் அந்த கட்டுப்பாடு நமக்கு கிடையாது. இங்கே கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாமை தான் நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு சிறப்பு. ஏன்னா எந்த ஆன்மாவும் ஒரே நிலையில் கிடையாது, எல்லா ஆன்மாவும் ஒரே நிலையில் இல்லை. ஒரு ஆன்மா உயர்ந்த சிந்தனையில் இருக்கும்,
அப்படியே உட்காண்டே இருப்பாங்க. ஞானம் மிகுந்து இருக்கும். சில ஆன்மாக்கள் வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலேயே எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். எல்கேஜியில் ஆரம்பித்து மேல் படிப்பு எவ்வளோ இருப்பாருங்க. எல்லோரும் ஒன்றா இருக்க முடியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, ஒரு காலேஜ் இல்லை ஒரு ஸ்கூல் வச்சுங்க. அந்த ஸ்கூலில் ஒரே வகுப்பு, எல்கேஜியிலேருந்து பிஇ படித்தவங்க வரைக்கும் ஒரே எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க. நடத்தக்கூடிய ஆசிரியர் ஒரே ஆசிரியர், ஒரே வகுப்பு, ஒரே சிலபஸ். அது எப்படிங்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள், முடியுமா? அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி, பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த படிக்கிறதுடைய ஐட்டங்கள் மாறுபடும், விஷயங்கள் மாறிபட்டே வரும். காலேஜ் படிக்கிறவன், இன்ஜினியர் படிக்கிறவன், ஸ்கூலில் படிக்கிறவன், பிரைமரி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறவன், ப்ரீ கேஜி எல்கேஜி ஸ்கூலில் படிக்கிறவன் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாரையும் ஒரே லெவலில் வைக்க முடியாது. அப்போ எல்லா ஆன்மாக்களும் ஒரு நிலையில் கிடையாது. அதனால தான் அவரவர்கள் விருப்பத்திற்கு அவர்கள் வழிபாட்டை விட்டுறணும். நம்ம போய் கோயிலில் போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் எப்படி வழிபாடெல்லாம் பண்ணிட்டோம், தப்பே கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா சிறு தெய்வங்களில் வழிபாடு தான் பெருசாக சொல்லுவாங்க, பண்ணட்டும், ஒன்றும் தப்பே இல்லை. அதனால தான் நம்ம சித்தாந்தத்தில் 4 முறைகளை பெரியவர்கள் வகுத்திருக்கார். இது வந்து என்ன அப்படின்னா சைவ நாட்பாதம். சைவ நாட்பாதம்ங்கிறது என்ன அப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 பாதைகள் தான். இந்த 4 பாதைகளை திருமந்திரத்தில் திருமூலர் நிறையா சொல்லியிருக்கார். சரியை பற்றி நிறையா பாட்டு, 25-30 பாட்டு, கிரியை பற்றி 30 பாட்டு. எதுக்கு அப்படின்னா இதுதான் ஆரம்ப நிலை. இது நான் உங்களுக்கு சரியைன்னா என்னன்னு சொல்கிறேன். சரியைங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒன்று. கோவிலுக்கு வர வேண்டியது, உங்களால் முடிந்த கைங்கரியம் தொண்டு செய்ய வேண்டியது. உங்களால் முடிந்த கைங்கரியம் ஏதோ வரீங்க வச்சுங்க, கீழே ஒரு குப்பையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த குப்பையை பார்த்துட்டு என்ன கோயிலில் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த குப்பையை எடுத்து நம்ம எங்கே போடணுமோ அங்கே போட்டுடணும். இது நம்ம கடமை. கோவிலுங்கிறது பொது சொத்து, நம்ம சொத்து, நம்ம அதை கையாளணும். அதே மாதிரி நந்தவனத்தில் போய் பூ பறிக்கிறது, பறித்த பூவை தொடுக்கிறது. ஒரு 2 நாள் முன்னாடி நான் திருவொற்றியூர் போயிருந்தேன். சரியாக 2 நாள் முன்னாடி திருவொற்றியூரில் தியாகராஜர் சன்னதி, அதுக்கு எதிர்த்தாப்பில் இந்த மாதிரி ஒரு 4 தூண், இதே மாதிரி தான் ஒரு 10-15 பெண்மணிகள் உட்காந்து பூ தொடுத்துட்டு இருந்தாங்க. 15 பெண்மணிகள் பூ தொடுத்துருந்தாங்க. நான் போய் கேட்டேன், நீங்கள் இன்றைக்கி தான் பண்ணுறீங்களா இல்லை எப்போவுமே பண்ணேன்? 365 நாளும் பூ தொடுத்து கொடுக்குறாங்களாம். பெருமானுக்கு, படம்பக்கநாதருக்கும், ஒற்றீச பெருமானுக்கும், தியாகராஜ பெருமானுக்கும் 365 நாளும் இவங்க பூ கையால் பூ தொடுத்து, அது ஒரு குழு இருக்குது. இது நினச்ச உடனே எனக்கு வேறு ஒன்று ஞாபகம் வந்தது. இந்த திருவொற்றியூரில் சங்கரி நாச்சியார்னு ஒரு அம்மையார் இருந்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட 2வது மனைவி. முதல் மனைவி பரவை நாச்சியார் எங்கள் திருவாரூரில். திருவொற்றியூர் வரார் யார்? சுந்தரர். அப்படி உள்ள சுவாமியை பார்த்துட்டு, ஆதிபீரீஸ்வரை பார்த்துட்டு, ஒற்றீஸ்வரை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து போகலான்னு போகிறப்ப இந்த மண்டபத்தில் பூ தொடுக்கக்கூடிய அந்த சங்கிலி நாச்சியார் பூ மாலையை கையில் எடுத்து அந்த அந்த துணி மறைப்பு எடுத்து கொடுக்குறான். அந்த நிமிஷத்தில், அந்த நொடியில் சுந்தரரும் பார்த்தார், சங்கிலி நாச்சியாரும் பார்த்தாங்க. ஏன்னா இதுதான் விதி. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிங்கிறது விதி. இது சுந்தரர் அவதாரமே அந்த காரணம்தான். 2 பெண்கள் வந்து தேவலோக பெண்களை பார்த்ததுனால சுவாமியுடைய ஒரு கட்டளை பிரகாரம் ஒரு பெண் கமலினின்னு சொல்லக்கூடிய அந்த பறவை நாச்சியார், 2வது பெண் அணிந்தடின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிலி நாச்சியார். அப்போ 2 பேரும் பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நேராக சுவாமிக்கு போகிறார். பார்த்தார், வேறு ஒன்றும் பேச்சலாம் கிடையாது. பார்த்த உடனே எனக்காக காத்து கொண்டிருக்கூடிய பெண் இவ தான், இவளை நான் கல்யாணம் வேண்டாம், எனக்கு விதி முடிஞ்சிடும், என்னுடைய இந்த அவதாரம் முடிஞ்சிடும். ஏன்னா சுந்தரர்லாம் ஆளாள சுந்தரர், சுவாமிக்கு அணுக்க தொண்டர். இது கதை. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அந்த பெண்கள்கிட்ட, இந்த தொண்டு வந்து சங்கிலி நாச்சியார் காலத்திலேருந்து திருவொற்றியூரில் வந்துட்டுருக்கு. அவங்க நான் சொன்னேன், நீங்கள்லாம் வந்து அவங்க பரம்பரையில் வந்திருக்கீங்க, உங்களை நான் வணங்குகிறேன்னு சொன்னேன். என்ன கொண்டு இதுதான் சரியைங்கிறது. இந்த சரியை சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூ தொடுக்கிறது, சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய பொருட்கள்லாம் சேகரித்து கொடுக்கறது, மற்ற உபகாரங்கள் செய்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
பிரசாதம் விநியோகம் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்துடுவான். அவங்க பிரசாதம் விநியோகம் பண்ணோன்னா கரெக்டாக எத்தனை கூட்டம் இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த பிரசாதம் பத்தும், எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இப்போ நிறையா கொடுத்துட்டு இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படி அழகாக பண்ணுவாங்க. இப்படி நிறையா தொண்டுகள் இருக்குது. அப்போ இந்த தொண்டுகள்லாம் செய்வது சரியை. இந்த சரியைக்கு என்ன ஒரே ஒரு கன்செஷன் என்ன அப்படின்னா, பெருசாக நீங்கள் அப்படியே இறைவனை நினச்சிருக்கணும் அவசியமே இல்லை. இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான இருக்கக்கூடிய அந்த உறவினர் அந்த அந்த வீட்டுக்கு அந்த முள் வட்டத்தில் இருக்கக்கூடிய உறவினர் தான் அந்த இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸ்டோர் ரூம், பணப்பட்டுவாடா, சமயக்காரங்களாம் மேனேஜ் இதெல்லாம் பார்த்துப்பார். இவர் அங்கே தான் இருப்பார். கல்யாணத்துக்கு தாலி கட்டுறப்ப கூட பார்க்க மாட்டார். இதுதான் சரியை. அவருடைய செய்யக்கூடிய காரியம். இப்போ நீங்கள் ஒரு அபிஷேக பாதை வருது, அந்த அபிஷேக பாதை பூரா அடப்பு இருக்குது, அடப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா அடப்பை எடுக்கிறப்ப நமச்சிவாயை சொல்லி எடுக்கணுமா? அவசியமே இல்லை. எந்த மந்திரமும் வேண்டாம். அதுதான் இந்த ஆலய உழவார தொண்டு செய் திருக்கூட்டம் இருக்குது. இந்த உழவார பணிங்கிறது அவ்வளோ விசேஷம். இந்த உழவார பணியை நமக்கு உருவாக்கி கொடுத்து இப்படி எடுத்து காட்டியவர் யாருன்னா நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமான் எங்கே போனாலும் தனியாக தான் போவார், கூட்டமே சேர்க்க மாட்டார். இது திருஞான சம்பந்தர் பண்ணான்னு வச்சுங்க, 1000 பேர் கூட திருஞான சம்பந்தர் வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்கன்னு கூட்டிங்கன்னா 1000 பேருக்கு சமையல் பண்ணி ஆகணும். நாவுக்கரசர் ஒருத்தர் தான், யாரையும் சேர்க்க மாட்டார். அவர் பாட்டு போவார். வருவார், கல்லில் அந்த கையில் இந்த அகப்பை வச்சுருப்பார், அந்த உழவார அகப்பை. இந்த உழவாரத்தை வச்சு அங்கங்கே புல்லெல்லாம் செகிட்டு போவார். அவர் தான் உழவார பணியை ஆரம்பித்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ கோவில்களில் எத்தனை விசேஷமாக நடக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சரியே இல்லை. அப்போ சரியை அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு. இன்னொன்று முக்கியமானது அப்படின்னா புறத்தே செய்வது சரியை. முக்கியமாக புறத்தே செய்வது. அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கிரியை. கிரியை என்ன அப்படின்னா சரியையில் புறம்தான். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சரியாக செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கிரியையில் கொஞ்சம் அகமும் சேரணும். அகமும் சேர்ந்தாதான் கிரியை. நம்ம அப்படியே சரியையில் இருந்து ஒரு நாளைக்கு தோணும் உங்களுக்கு, நம்மளும் வீட்டில் ஒரு பூஜை பண்ணால் என்ன, ஒரு படத்தை வாங்கிட்டு போகலாமோ இல்லை விக்கிரகத்தை வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லி இந்த பூஜையை ஆத்மார்த்த பூஜைன்னு சொல்லுது. இப்போ கோவில்களில் சிவாச்சாரியார் பூஜை பண்ணுறாருன்னா இதெல்லாம் பரார்த்த பூஜைன்னு சொல்லுவோம். பரார்த்த பூஜைன்னா அவருக்கோசரம் பூஜை பண்ணல, நல்லா நினச்சி நீங்கள் போய் நிற்கிறீங்களா, உங்களுக்கு பூஜை பண்ணுறாரு. அவர் உங்களை முன்னிட்டு ஒரு பூஜை பண்ணுறார். அவர் செய்யக்கூடிய பூஜை ஆத்மார்த்த பூஜை. ஒவ்வொரு சிவாச்சாரியனும் வீட்டில் பண்ணுவாங்க. காலையில் எழுந்து வீட்டில் ஆத்மார்த்த பூஜை பண்ணிட்டு தான் அந்த பரார்த்த பூஜைக்கே வருவாங்க. நான் ஒருத்தர் சுவாமி மலை போயிருந்தேன். இந்த சுவாமி மலையில் ஒரு மூலையில் உட்காந்து ஒருத்தர் குறுக்கள் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். என்ன தனியாக பண்ணுறாருன்னா ஆத்மார்த்த பூஜை பண்ணுறார். இது பண்ணினா தான் அவங்க பரார்த்த பூஜை பண்ண முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன பூஜையை வீட்டில் வச்சு சுவாமியை அன்பு செலுத்துறது, இந்த சுவாமி மேலே தன்னுடைய ஈடுபாடை அதிகப்படுத்துறது, அப்படியே மெய்யுறுகிறது, அப்படி உள்ள பூஜை பண்ணுறப்ப அப்படியே அகம் குழையிறது. இதெல்லாம் கிரியை மார்க்கத்தில். கிரியை மார்க்கங்கிறது மந்திர ஸ்வரூபமாக பண்ணுறது. இது சரியை மார்க்கம் நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக செய்வது. கிரியை மார்க்கங்கிறது மந்திர ஸ்வரூபமாக பண்ணுறது. இதுக்கு அடுத்தது தான் யோகம். யோகம்னா என்ன அப்படின்னா புறம் எது சரியை, புறமும் அகமும் சேர்ந்தது என்னது கிரியை. யோகம்னா அகம்தான். இவங்களுக்கு பூஜை கிடையாது, கோயில் போனால் ஒன்றும் பண்ணோன்னா அப்படியே உட்காண்ட இடத்துலையே பூஜை பண்ணுவாங்க. அகபூஜை ரொம்ப விசேஷம். இது அகப்பூஜை பண்ணான்னா தெரியவே தெரியாது. நீங்கள் புற பூஜையில் கடையில் போய் பூ வாங்கிட்டு வரணும், கடையில் போய் நைவேத்தியத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கிட்டு வரணும், அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை இதெல்லாம் புற பூஜையில் உண்டு. இது அகப்பூஜையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு நினச்சா பாரிஜாத பூ அர்ச்சனை பண்ணாங்கன்னா உள்ளே பாரிஜாத பூ அர்ச்சனை நடக்கும். இன்றைக்கி சுவாமிக்கு ஒரு உயர்ந்த நைவேத்தியம் பண்ணணும்னா உயர்ந்த நைவேத்தியம் பண்ணிடலாம். ஏன்னா அகத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியதுதான் யோகம். இந்த யோகத்தில் தான் சித்தி. இதுதான் நம்ம இந்த மொத்தம் சரியை கிரியை யோகத்தை 3 சேர்த்தா தான் தவம்னு சொல்கிறது சைவத்தில். சைவத்தில் தவ யோகம் அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு நம்ம திருமூலர் என்ன பாட்டு சொல்லிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். சிவயோகமாவது சித்து அசித்து என்று அவயோகம் தவயோகத்துள் புக்கு. ஒரே பாட்டு எடுத்துக்கணும். சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து
உள்புக்கு தன் ஒளிதானாய் அவயோகம் சாராது அன்பு பதி போல நவயோக நந்தி நமக்கு அளித்தானே. திருமந்திரத்தில் உபதேசங்கிற பகுதியில் வரக்கூடிய பாட்டு. உபதேசங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உபதேசம் வாங்கிக்கிறதுனா ஒரு குருக்கிட்ட போனோம், சீடன் உட்காரணும். அந்த குரு சில வார்த்தைகளை சுருக்கமாக சொல்வார். பெருசாக ஒரு அப்படியே மணிக்கணக்காக படித்து உபதேசம் கிடையாது. 2 வார்த்தை 3 வார்த்தை ஒரு சொல் முடிஞ்சு போச்சு. அரணிநாதர் பாடுறார், செம்மான் மகளை திருடும் திருடன் அம்மா சும்மா இரு சொல்லறமே, சும்மா இரு என்று சொல்லறமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறார். அவருக்கு முருகப்பெருமான் சொன்ன உபதேசம் சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இதுதான் அவருக்கு உபதேசம். சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்றும் உன் மனசை இருந்தபடி இருங்கோள்ங்கிறார் அருணிநாதர். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள், கடைசியாக இருந்தபடி இருங்கோள்ன்றார். நீ ஒன்றும் பெருசாக சாதிக்க வேண்டாம், நீ அப்படியே இரு, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்துட்டு. நீ பாட்டு என்ன பண்ணு, யாரையும் கோச்சிக்காத, எதையும் வெறுக்காத, எதையும் ரொம்ப நேசிக்காத, உன் காரியத்தை செஞ்சுட்டு இரு, யாரையும் கோவப்படாத, தானத்தை கொடு. ரொம்ப முக்கியமானது. நம்மளால் முடிஞ்ச தானத்தை யாருக்கான கொடுத்துட்டு இரு. உன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய, உனக்கு முடியாத செய்ய சொல்லலை, உனக்கு முடிஞ்சதை செய்ய. இப்படி இருந்ததுன்னா நீ பாட்டு இரு. இதுதான் அருணிநாதரோட உபதேசம், நமக்கெல்லாம் சேர்த்து உபதேசம். அவருக்கு உபதேசம் என்ன அப்படின்னா சும்மா இரு சொல்லற. பட்டினத்து சுவாமிகள் பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர், குபேரனுக்கு சமமான பணம் வச்சுருந்தவர். அது மட்டும் இல்லை, நல்லா வச்சாங்க. சோழ ராஜாவுக்கு கடன் கொடுத்தாருன்னா பார்த்துக்கிங்களேன், ஒரு சக்கரவர்த்திக்கு ஒரு கடன் கொடுக்க அளவுக்கு பணம் வச்சுருக்கார். அந்த பட்டினத்து சுவாமிகளுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். திருவடை மருதூர் அப்படிங்கிற ஒரு புண்ணிய தலத்தில் மகாலிங்க சுவாமிங்க, அவர் மூலமாக அவருக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. அவர் குழந்தை கிடையாது, மருதவாணன்னு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வெளிநாட்டில் அனுப்பிச்சு திரவியம் தேடி வர்றார். அன்றைக்கே கள்ளக்கடத்தல் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் விரைவாக சொல்ல முடியாது. அந்த மருதவாணன் திரும்பி வரப்ப ஒரு மூட்டை நிறையா வெராட்டி எடுத்துன்னு வரான். மூட்டை மூட்டையாக வெராட்டி இறங்குறது. பட்டினத்தாருக்கு சரியான கோபம் வந்துடுது. ஏன்னா இதுக்கான நீ மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்த யார் அந்த காலத்தில் இப்போலாம் கப்பல் கட்டி தான் போவாங்க அப்படின்னு கோபத்தில் என்ன பண்ணார், வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். மருதவாணனும் வந்துட்டான், நீ போன்னு சொல்லிட்டார். முன்னார் அவன் போனப்புறமா அவர் என்ன பண்ணார், அவர் அந்த வெராட்டி எடுத்து கோபத்தில் தூக்கி அடித்தார். அடித்தா அந்த வெராட்டிக்குள்ளே வைரம் வைடூரியம்லாம் அப்படி. அப்போ கள்ளக்கடத்தில் எப்போ வந்துன்னு பாருங்கள், அன்றைக்கே சொல்லியாச்சு. வெராட்டி பூரா இந்த மாதிரி தங்கம் வைரம் வைடூரியத்தை கடத்திருக்கு. மருதவாணன் கொண்டு வந்திருக்கார். இதை பார்த்தோன்னா பட்டினத்தாருக்கு ரொம்ப வருத்தமாக செய்யும். இப்பேற்பட்ட பிள்ளையை நம்ம கோச்சின்ட்டமேனு சொல்லி அவசரமாக வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தால் பையன் இல்லை. அவன் மனைவி வந்தா, என்னங்க இந்த மாதிரி பையனை கோச்சின்ட்டேன், பையன் எங்கே காணோம்னா. இல்லைங்க அவன் வந்துட்டு போனான், இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு பொட்டி, சின்ன மரப்பொட்டியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போச்சோன்னா அப்படின்னு. இந்த பொட்டியை எடுத்து பார்க்குறார். அப்படி பொட்டியை திறக்கிறார். திறந்து பார்த்தா உள்ளே ஒரு ஓலை கிழி இருக்குது. இந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே. இதுதான் அவருக்கு உபதேசம். காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே, இதான் உபதேசம். இந்த காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கேன்னா பட்டினத்தார தெரியாதா? ஆனால் இந்த குரு மூலமாக வந்த உபதேசத்துக்கு பவர் ஜாஸ்தி. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாருன்னா, இருக்கிற எல்லா செல்வத்தையும் எல்லா ரத்தங்கள் நவரத்னங்கள் எல்லாத்தையும் கஜானா பூரா காலி பண்ணி ரோட்டில் தூக்கி போட்டார். எல்லாரும் எடுத்துங்கன்ட்டார். ஒரே ஒரு முக்கால் துண்டை முழங்கால் வரைக்கும் கட்டி எடுத்து வெளில போயிட்டார். இப்போ அதனால தான் பாரனைத்தும் பொய்யனவே துறப்பது பட்டினத்து போல் துறப்பது அரிதுன்னார். பட்டினத்து பிள்ளையார் மாதிரி துறப்பு கிடையாது. அப்போ அந்த திருமந்திரத்தில் சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து உள்புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோகம் நந்தி நமக்கு அளித்தானே. இங்கே திருமந்திரத்தில் நந்தின்னு சொன்னால் சிவன். அவயோகம் சாராது தவயோகம் உள்புக்கு சிவயோகம் ஆகுது. 3 யோகத்தை சொல்கிறார்.
முதல் யோகம் அவயோகம், தவயோகம், அடுத்தது சிவயோகம். அவயோகம்னா என்ன? யோகம்னா முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய காரியத்தோட ஒன்றுபடுதல், மனம் ஒன்றுபடுதல் தான் யோகம். ஒரு காரியம் செய்கிறோன்னா மனத்தோடு காரியம் செஞ்சால் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒரு காட்சியை பார்க்குறீங்க, ஒரு ரோட்டில் வரீங்க, எத்தனையோ காட்சியை பார்க்குறீங்க, அதெல்லாம் நினப்பு இருக்கா? இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை எத்தனை பில்டிங் பார்த்தீங்க, எத்தனை கடையை பார்த்தீங்க, எத்தனை கூட்டம் பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் காரணம் என்னென்னா, நான் பார்க்குறேன், என் கண்ணு பார்க்குறது, ஆனால் மனம் அங்கே இணையலை. மனம் இணைந்தாதான் காட்சி நிகழும். மனம் இணைஞ்சாதான் காட்சி நிகழும். இதுதான் நிர்விகற்ப காட்சி, சர்விகற்ப காட்சின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாசலில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாசலில் ஒரு நாவல் மரம், என்ன மரம் பார்த்தீங்கன்னு கேட்டால், ஏதோ ஒன்று மரம் பார்த்தோம் சார், அது என்ன மரம்னு தெரியல, ஏன்னா சும்மா வந்துட்டோம், ஒரு மரத்தை பார்த்தோம், என்ன மரம்னு பார்க்கல. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கல்ல, சார் வாசலில் வந்தேன், அது வந்து ஒரு மாமரம், நிறையா பழம் இருக்குது சார், உள்ளே நுழைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் அந்த மரத்தை ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கான். சில பேர் பார்த்து மரம்னு தெரிஞ்சு இப்படி உள்ளே வந்துட்டாங்க, அது என்ன மரம்னு தெரியல, அதோடைய விவரம் அவங்களுக்கு தெரியல. அப்போ ரெண்டு காட்சி என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, மனம் ஒருத்தருக்கு இணைந்தது, இன்னொருத்தருக்கு மனம் இணையலை. மனம் இணைஞ்சவர் காட்சியை விவரிக்கிறார், மனம் இணையலைன்னா காட்சி தெரியாது. இதுதான் யோகம். அப்படிங்கிறப்ப ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, பொதுவாக பெண்மணி வந்து வீட்டில் சமைப்பாங்க. சமைக்கிறப்ப நிறையா பெரிய 5-6 பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சமையல் பண்ணணும். ஸ்கூலுக்கு பையன் போவான், அவனுக்கு சமையல் பண்ணணும் தெரியா, வீட்டில் இருக்கணும் சமையல் பண்ணணும் இப்படின்னு பண்ணி கடன்ட்டு 6 மணிக்கு உள்ளே போயிட்டு 9 மணிக்கு வெளில வருவாங்க. டைமை பார்த்து 9 மணி ஆகிடுச்சா, இப்போ தான் போன மாதிரி இருக்கேன். அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு தெரியலைங்க. ஏன் 3 மணி நேரம் தெரியல அப்படின்னா, அந்த சமையலோட ஒன்றியாச்சு. சமையலோடு ஒன்றிட்டாங்க. இந்த சமையலை சரியாக பண்ணணும், அதை பண்ணணும், இது எப்போ பண்ணணும், அது எப்போ இது பண்ணணும், உப்பு எப்போ போடணும், காரம் எப்போ போடணும், இதெல்லாம் நினச்சி டைம் போனதே தெரியல. இது ஒரு யோகம். அதுவும் யோகம் தானே. மனசு ஒன்றுனா அதுவும் யோகம் தான். இன்னொரு யோகம் சொல்லட்டோமா, யூடியூப் பார்க்குறான், மொபைல் பார்க்குறான், ராத்திரி 9 மணிக்கு அப்படியே பார்த்துட்டுருக்கான். அப்படியே பார்த்தா ஐயோ மணி 1 ஆகிடுச்சேன்றான். எத்தனை மணி நேரம் பார்த்துருக்கான் பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரம் மொபைல் பார்த்துருக்கான். 4 மணி நேரம் பார்த்தது தெரியல. ஏன் அப்படின்னா, மனம் வந்து அங்கே அப்படியே லைக்கிறது, வேறு எதுவுமே தெரியல. சில பேர் வீட்டில் டிவி பார்ப்பாங்க. இப்போல்லாம் எல்லாம் ஒரு வாரம் இதாகிட்டாங்க. டிவியை விட இன்னும் நிறையா இது வந்துடுது. டிவி பார்க்குறப்ப அந்த டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒன்றி போய் உள்ளே யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ அது என்ன யோகம் அப்படின்னா, இதுவும் யோகமாக இருந்தால் கூட இவைகளெல்லாம் உலக ரீதியாக இருக்கக்கூடிய யோகத்தினால திருமூலர் அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாருன்னா அவயோகம். அவயோகம்ன்றார். அப்போ அவயோகம் சாராது அவன் பதி போக. அப்போ எது சொல்லணும்? தவயோகம் உள்புக்கு. தவயோகம் உள்புக்கு தன்மொழிதானாய். அப்போ தவயோகங்கிறத நான் அப்போ சொன்னேன் இல்லையா, சரியை கிரியை யோகம் மூன்றும் சேர்ந்தால் தவம், அதான் தவயோகம். அந்த யோகத்தில் சித்தியை அடைஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா சிவராஜ யோகம் கிடைக்கும். அதனால தான் கடைசியில் ஞானம். ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா இறைவனையும் உணர்வது. உணர்வதுங்கிறது என்ன அப்படின்னா அனுபவிக்கவை. இறைவன் வேறு இல்லை, நான் வேறு இல்லைங்கிற எண்ணம் வருது தான் சிவனை உணர்வது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோவில் வரோம், சுவாமியை பார்க்குறோம், போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. ஆனால் உள்ளே போன உடனே ஞானியர்கள் கோயிலுக்கு வரத்துக்கும் நம்ம வரத்துக்கும் அதான் வித்தியாசங்க. நீங்கள் தேவாரம் பெரியவர்கள்லாம் அப்பராகட்டும், சுந்தரராகட்டும், சம்பந்தராகட்டும், இவர்கள்லாம் பல்வேறு ஸ்தலங்கள் போய் கோயிலை பார்த்தாங்கன்னா அங்கே எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லா இடத்திலும் நீக்கமர நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கல்லிலும் பார்க்குறாரு. அதனால தான் அந்த கோவிலுக்கு சாநித்தியம் வருது. நம்ம ஏன் தேடி தேடி போகிறோம், தேவார தலங்கள்னு தேடி போகிறோம்னா, அங்கெல்லாம் நால்வர்கள் வந்த இடமா இருந்தால் அந்த கோவிலில் சாநித்தியம் அதிகம். அப்போ அந்த சிவராஜ யோகங்கிறது எல்லா பொருள்களிலும் சிவனை பார்க்கும் மாதிரி ஞானியர்கள் அந்த கல்லிலேயும் சிவனை பார்ப்பார்கள். அதனால தான்
சிவஞான போதம்ங்கிற நூலில் அது வந்து தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய நூல். 12 சூத்திரம் இருக்குது. சைவ சாஸ்திரங்களில் முதன்மையான நூல் சிவஞான போதம். அந்த 12 நூற்பால் கடைசி நூற்பா என்ன சொல்கிறது அப்படின்னா, யாராக இருந்தாலும் கோவிலுக்கு வரணும்ட்டார். யாராக இருந்தாலும் கோவிலுக்கு வரணும், ஞானியாக இருந்தாலும் கோவிலுக்கு வரணும். அதனால தான் ஞான சம்பந்தர்லாம் 3 வயசில் ஞானம் சிவஞானம் பெற்றவர்கள் எல்லாம் அவர்களும் கோயிலாக போனாரே. அப்போ அவரே கோயில் போனாலும் நம்ம கோயில் போனோமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புது தம்பதி கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆனப்புறமா கோயிலுக்கு போகணுன்னு ஒரு சம்பிரதாயம். மனைவி கிட்ட சொல்கிறான், நீ போயிட்டு வா, நான் வரலேன்னு கணவன் சொல்கிறான். உடனே மனைவி சொல்கிறா, இல்லைங்க கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ நம்ம கோயில் போகலாமே. இல்லை நான் கோயிலுக்கெலாம் வரமாட்டேன். கோயிலுக்கு வரமாட்டேன்னா பரமா நாஸ்திகன். நாஸ்திகனை சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? உலகாயுதன்னு சொல்கிறது. நாஸ்திகனை உலகாயுதன். ஏன்னா இந்த நாஸ்திகன் எப்படின்னா, உலகம் உண்டு, உடல் உண்டு, உயிர் கூட கிடையாதுமா. அவனை பொறுத்தவரைக்கும் உயிரே கிடையாது. உயிரே நம்ப மாட்டான். உடல் இருக்குது, இந்த உடல் பண்ணால் வேறு உடல் கிடைக்கும். கொஞ்சமாக யோசிச்சு, உடல் பண்ணால் வேறு உடல் எப்படி யார் கொடுப்பா அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா தான். இன்னொரு அப்பா அம்மா கொடுப்பாங்கன்னா, அந்த அப்பா அம்மா கருவில் எப்படி போய் சேர்றேன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியும். ஆனால் பிடிவாதமாக என்ன பண்ணால், உடல் உலகம் உண்டு, உயிர் கிடையாது. அதான் அவனுடைய நிலை. இது உலகாயுதம். சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உலகம் உண்டு, உயிரும் உண்டு, இறைவன் இல்லைம்பா. உலகம் உண்டு, உயிரும் உண்டு, இறைவன் இல்லை. அது 2வது கேஸ். நம்ம சைவத்தில் சமயத்தை 3ஆக பிரித்தாங்க. அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம்னு 4 பாகமாக பிரித்தான். புறப்புறம்னா எங்கேயோ வெளியில் இருக்குது. புறப்புற சமயம் தான் நாஸ்திகர்கள்லாம் இருக்கிற இடம். அடுத்தது கொஞ்சம் இறங்கி வந்து உயிர் இருக்குதுன்னு ஒப்புத்துக்கிறான் பாருங்க, அவன் வந்து புறச்சமயம். ஆனால் அவனும் கடவுளை ஒத்துக்க மாட்டான். இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு நிலையை வந்து பார்த்திங்கன்னா, உலகமும் உண்டு, உயிரும் உண்டு, இறைவனும் உண்டு அப்படின்னு ஒரு கட்சி. இந்த 3 பேருக்கும் கண்டிப்பாக இறைவன் தென்பட மாட்டார். என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னா, நான் சொல்ல அப்படி தானே. உலகம் உண்டு, உயிர் இல்லை, இறைவன் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் இறைவன் தென்பட மாட்டார். உலகம் உண்டு, உயிர் உண்டுன்னு சொல்கிறவனுக்கு இறைவன் தென்பட மாட்டார். உலகம் உண்டு, உயிரும் உண்டு, இறைவனும் உண்டுன்னு சொல்கிறவனுக்கு தென்பட மாட்டார். யாருக்கு தென்படுவார்னா, உலகம் இல்லை, இறைவன் உண்டுன்னு சொல்கிற ஞானிகளுக்கு தான் இறைவன் வருவார். ஏன்னா அவன் வந்து இப்போ நான் யோகத்தை பற்றி சொல்கிறப்ப, அந்த அம்மா போய் சமையக்கட்டில் சமைச்சாங்க. சமைக்கிறப்போ 3 மணி நேரம் போனதே தெரியலன்னா என்ன பண்ணாங்க? உலகத்தை மறந்தாங்க இல்லையா? உலகமே மறந்து போச்சு அவங்களுக்கு. உலகத்தை மறந்து உள்ளுக்குள்ளே சமையல் கட்டிலே அவ்வளவு கான்சன்ட்ரேஷனாக ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சோம்? உலகத்தை மறந்தார்கள். ஆனால் நாடக்கூடிய பொருள் உலக ரீதியான பொருள், லௌகீகமான பொருள். அதையே உலகத்தை மறந்து சிவனை நினைத்தீர்கள், ஆனால் அதுதான் சிவராஜ யோகம். அதைத்தான் சொல்கிறார். அவயோகம் சாராது எங்கே போனோம்? சிவயோகமாவது சித்து அசித்து. இந்த சித்து அசித்துக்கு நான் சில இதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இதே பாட்டில் முன்னாடி அதை சொல்லி அதையும் கூட சொல்லிடுறேன். பதி பசு பாசம் என பகர் 3இல், நான் திருமந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் காதில் வாங்கி இந்த 30 பாடல்கள் நீங்கள் நித்தியமாக பாராயணத்துக்கு கொடுத்தீங்கன்னா நெற்றுவாயிடும். ஒரு வாரம் படிச்சிங்கன்னா அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் நீங்களே சொல்லிடுவீங்க. அது இந்த 30 உபதேசம் 3000 பாடலுக்கு சமானம். பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. உலகத்தில்
3 பொருட்கள் அழியாதது. ஏன்னா தோற்றம் உண்டேல் அழிவு உண்டு. இப்போ நான் போய் எதெல்லாம் நான் இந்த விரலால் ஆள்காட்டி விரலால் சுட்டி காமிக்கிறேனோ அதெல்லாம் அழியக்கூடாது. நான் ஆள்காட்டி விரலால் எதை நான் சுட்டி காட்டுகின்றனோ அவையெல்லாம் அழிவக்கூடியது. அப்போ எது தோன்றுகின்றதோ அவையெல்லாம் ஒரு நாள் அழிந்து தான் தீரும். இதுக்கு முன்னாடி எத்தனை கோவில் இருந்தோ யாருக்கு என்னங்க தெரியும்? இப்போ நம்ம கோயிலில் பார்க்குறோம். இப்போ இந்த தேவாரசம் 274 அப்படி சுற்றிட்டு இருக்குமே தவிர, இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் எவ்வளோ கோயில் இருந்து யாருக்கு தெரியும்? இதெல்லாம் அழிந்து புதுசாக வந்திருக்கு. அப்போ எல்லாமே அழியக்கூடியது. அப்போ அழியக்கூடாதது, அழியாதது, என்றைக்குமே தோன்றாதது, என்றைக்குமே உள்பொருள் என்னன்னா 3. என்ன? பதி, பசு, பாசம். 3ம் உள்பொருள். உங்களுக்கு பதினா இறைவன், பசுன்னா உயிர், பாசம்னா மலம் தலை. பதி இறைவன், பசு உயிர், பாசம்ங்கிறது தலைன்னு சொல்லலாம். சைவ சித்தாந்தத்தில் நம்ம என்ன சொல்லலாம், அது மலம். மலத்தில் எவ்வளவுன்னா 3 மலங்கள் இருக்குது. ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 மலமும் நமக்கு நல்லா எல்லாருக்கும் நிறைய இருக்குது. கவலைப்பட வேண்டாம். 3 மலங்களும் நம்மை சூழ்ந்து நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த 3 மலங்கள் தான். இப்போ பசு எங்கே இருக்குது பாருங்கள், பதிக்கும் பாசத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இந்த 3மே அனாதின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். பதியினை போல் பசுபாசம் அனாதி. அப்போ இறைவன் என்னைக்கு தோன்றானோ அன்னைக்கு உயிரும் தோன்றியாச்சு. நம்மளாம் இறைவனுடைய வயசுக்கு சமானங்க. யாரும் நம்புறீங்களா? நம்ம இருக்கிற ஆன்மா பெரிய ஆன்மா. அது எவ்வளோ பெரியவர். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எவ்வளோ, ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவும் எத்தனை யுகங்கள் இருந்திருக்கோ யாருக்குன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு அழிவே கிடையாது. இதுக்கு அழிவு ஏன்னா எப்போ இறைவன், அதைத்தான் தாய்மானவர் சொல்றார், என்று நீ அன்று நான்கிறார். ஒரே வார்த்தை, என்று நீ அன்று நான். அப்போ அந்த பசு என்ன ஆகுது அப்படின்னா, பாசமும் பசுவும் இறைவனுடைய எப்போ இறைவன் இருக்கின்றானோ, எப்போ இறைவன் இருந்தானோ அப்பையிலேருந்து இருக்குது. இதெல்லாம் உள்பொருள். சரி, இப்போ பசு எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கடையில் போய் ப்ரெட்டு வாங்கினு வச்சுங்க, இந்த 2 ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த இதை வச்சுருவான். எது? ஜாமோகமாக தடவி வச்சுருவான். அது மாதிரி தான் இந்த உயிர். நம்ம அந்த உயிருக்கு இந்த பக்கம் இறை சம்பந்தமும் இருக்குது, இந்த பக்கம் பாச சம்பந்தமும் இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், சார் நான் நாளையிலேருந்து இந்த பாச சம்பந்தமே வேண்டாம் சார், இறை சம்பந்தமாக போயிடுறேன் அப்படின்னா முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. மனுஷன் மனிதனுடைய இந்த ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்னா, எது தீமையோ அதைத்தான் போய் பிடிச்சிக்கும். எது தீமையோ அதைத்தான் போய் பிடிச்சிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்க, இங்கேன்னு ஒரு சொற்பொழி நடக்கிறது. டக்குன்னு எழுத்தாப்பில் வேறு ஏதோ ஒரு டான்ஸ் நடக்கிறது வச்சுங்க, யாரோ சினிமா ஸ்டார் வராங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டம் சிதறுமா இல்லையா? சில பேர் அங்கே போய் பார்க்கலாமே. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உயிருடைய இயல்பு எது தீமையோ அதை போய் பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன ஆகுது? பசு போய் பாசத்தை தீண்டி கொண்டது, பிடித்து கொண்டது. ஏன்னா இதில் பதிங்கிறது அறிவுடைய பொருள், பாசங்கிறது அறிவித்தால் அறியக்கூடிய பொருள். இது பதிங்கிறது அறிவுடைய பொருள், அதுக்கு அறிவு தானே எல்லாவற்றையும் முற்றும் அறிந்த பொருள். பசுங்கிறது அறிவித்தால் அறியக்கூடியது, பாசங்கிறது அறிவில்லாத பொருள். இப்போ இந்த பாசங்கிறது என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மைக்கு, இந்த ஸ்டூலு, இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், மொபைல் எல்லாமே அறிவில்லாத பொருள் தான். ஒரு மாதம் கழிச்சு இந்த மைக்கை கூப்பிட்டு, நீ ஒரு மாதம் பூரா அதில் திருவாசகமும் திருமந்திரமும் பேசியிருக்குமே, அதில் ஒரு 2 பாட்டு சொல்லுனா சொல்லுமா அது? அப்போ என்ன அர்த்தம்? அறிவித்தாலும் அறிய முடியாத பொருள் பாசம். நீங்கள் என்னதான் சொன்னாலும் தெரியாது. ஆனால் அந்த பசு இருக்க அறிவிச்சு அறியும். இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு வரார். நான் முன்னாடி கதை சொன்ன பாருங்க, கோயிலுக்கு போனவர் என்ன பண்ணுறாருன்னா, மனைவியோட கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு வரலைங்கிறார். மனைவி என்ன சொல்கிறா,
சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் மட்டும் போயிட்டு வரட்டுமாண்ணா, நீ போயிட்டு வந்துரு, எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்கிட்டேன். இப்போ சௌரியமான விஷயமாச்சா, இவருக்கும் சேர்த்து வேண்டி வரணுமா? வரலேன்னு சொன்னாலும் எதுக்கு வேண்டியதை பற்றி பேசணும். அந்த அம்மா வந்துட்டான். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. மறுநாள் அந்த அம்மா கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகம். அந்த பெண்மணி சொன்னால், நான் கோயிலுக்கு போகிற வழியிலங்க சின்ன பசங்களாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, ஒருத்தன் வந்து இன்றைக்கி வந்து என்னை இடிக்கிற மாதிரி வந்துட்டான், எனக்கு பயமாக இருக்குது. உடனே இவருக்கு ஈகோ இருக்கு இல்லையா, தன்னுடைய மனைவிங்கிற ஈகோ. அப்படியா, நாளைக்கு நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். கோயிலுக்கு நான் வரேன், எவன் இடிக்கிறான் பார்த்துடலாம் அப்படின்னு கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி கோயிலில் வந்த உடனே கோயிலுக்கு உள்ளே வரமாட்டேன்ட்டார் அவர். ஏன்னா கோயிலுக்கு நான் உனக்கு துணை வந்தேன், துணையோடு வந்தாச்சு, நீ கோயிலுக்கு போயிட்டா நான் வரல. அப்படி ஒரு பிரகஸ்பதி அது. அவர் என்ன பண்ணா, அந்த அம்மா செருப்பை கட்டினா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், செருப்பை பார்த்துங்க, நான் வந்துடுறேன், செருப்பை பார்த்துங்க வந்துடுறேன்னா. உடனே அவர் நினச்சாரு, நம்மளை செருப்பை பார்க்க சொல்கிறாங்களே, அந்த அம்மா எப்படி சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டா, அதுவும் உள்ளே வராது, நீயும் உள்ளே வர மாட்டேன், செருப்பும் உள்ளே வராது, நீயும் உள்ளே வர மாட்டேன். அந்த அம்மா உள்ளே வந்துட்டான். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, அந்த அம்மா வரல. யாரோ ஒருத்தன் வந்தான். ஐயா ஜோடிக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டான். யார் இவர்? ஏன்னா ஏற்கனவே ஒரு செருப்பு இருக்குங்க, ஜோடிக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னா. ஏன் என்னை பார்த்தா செருப்புக்கு டோக்கன் போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சண்டைக்கு போனார். உடனே அவன் போயிட்டான் வீட்டுக்கு, சண்டைக்கு வேணான்ட்டு. அப்புறம் அவன் பேசினே போகிறான், இது பொம்பளை செருப்புனா தான் வாங்குவார் போல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த அம்மாவோட செருப்பு இல்லை, பொம்பளை செருப்புனா தான் வாங்குவார் போல் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இந்த அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன இப்படி உட்கார வச்சு செருப்பு கண்டவெல்லாம் செருப்பு போடுறேங்கிறா, என்னை அவமானப்படுத்திட்டேன்னு அந்த கத்துறாரு அவர். ஏங்க இது கத்துறீங்க, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சாமியில் கும்பிட வேண்டாம், சும்மா கோயில்களில் வாங்கலேன், சும்மா கோயில்களில் வாங்க, எதுக்கு சாமியில். மறுநாள் என்ன பண்ணார், துணைக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தால் இந்த மாதிரி கோவிலில் சுவாமி அபிஷேகம் பூஜையெல்லாம் நடக்கிறது. தீபாவளி காமிக்கிறப்ப எல்லாரும் கைகூப்பி கரங்கூப்பி அப்படியே தொடர சமயத்தில் இவன் அப்படியே நின்றுருக்கார் பக்கத்தில். ஏங்க எல்லாரும் இப்படிங்கிறாங்க, நீங்களும் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன், சும்மா பண்ணி வைங்க அப்படின்னார். அப்படி சேர்த்தார் பாருங்க. அன்னைக்கு சேர்த்தவர் தான் அப்புறம் கையை எடுக்கவே இல்லை. கடவுள் வந்து இழுத்து கொண்டுருவான். நீ எத்தனை உலக ஆயுதம் நாத்திகர்கள் வந்து ஒரு கஷ்டம் வந்து துன்பம் வந்துடுதுன்னா என்னைக்கான ஒரு நாளைக்கு உள்ளே வந்துடுவான். எவ்வளவோ வசனம் பேசுவான், அது போனால் ஆனால் உள்ளே வந்துடுவான். இதுதான் இங்கே இந்த பசு எப்படி பண்ணுறது அப்படின்னா, பாசத்துக்கு இந்த பக்கம் போவாமா இந்த பக்கம் போவான்னு பார்த்தா கண்டிப்பாக பாசத்துக்கு தான் போகும். இதுக்கு ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது சித்தாந்தத்தில், பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வினா நாகரிகமாக சொல்கிறது மலம். பன்றி சாப்பாடு என்ன, மலம் தானே. கன்றுக்கு புல். இந்த கன்றோடு சேர்ந்து பன்றி புல் திங்குமா? திங்காது. ஆனால் பன்றியோடு சேர்ந்த கன்று சாப்பிடும். அப்போ என்ன அர்த்தம்? நல்லவர்களுடைய சங்கமம் இருந்ததுனால் நமக்கு நல்ல வழக்கங்கள் நல்லெண்ணெய் கிடைக்கும். தீவரோட சங்கமம் இருந்தது அப்படின்னா தீய தான் வரும். நீ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பன்றியோடு சேர்ந்து இந்த கன்று இருக்கிறப்ப அதுவும் அப்படிங்கிறப்ப அது பழக்கத்துக்கு மாறி கடைசியில் அதை தான் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த பசு பதியை போய் அணுகாமல் பாசத்தை அணுகினது. ஒருவேளை இந்த பதி வந்து பசு வந்து பதியை அணுக நேரிட்டால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இந்த உலகமே வேண்டான்னு நினச்சி இந்த பசு அப்படி திரும்பி பதியை பார்த்ததுன்னா, இங்கே பாருங்கள், பதி அணுகில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் போகாது, பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. இறைவன் உங்களை பார்த்துட்டான், இறையருள் சித்திச்சு அப்படின்னா, உங்களுக்கு இறையருள் நேர்த்தியாக சொன்னேன், இறையருள் சித்திச்சுன்னா உங்களுக்கே தெரியும், கோபம் வராது. முதல்ல கோபம் வராது. அருணீரி பெருமன் அதான் முதல் சொன்னார், தெடுங்கோல் வெகுளின்னார். மொதல் அட்வைஸ் அதுதான், வெகுளியை கோபத்தை குறைங்கன்னார். கோபம் வராது உங்களுக்கு, கோபம் வரக்கூடாது. சிவனடியார்கள் கோபப்பட மாட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வெறுப்பு கிடையாது. எதையும் விருப்ப மாட்டாங்க, எதையும் வெறுக்க மாட்டாங்க. அந்த வெறுப்பு அல்லாத கோபம் குறைந்த நிலையிலே நம்ம நினச்சிக்கலாம், சிவனருள் நம்ம பக்கத்தில் வந்தாச்சு, நீங்கள் திருநாள் பண்ணிக்கலாம், யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிவனருள் மேலே 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 போகிறப்ப ஒரு நாளைக்கு
உங்களை அறியாமையே மனசில் ஒரு ஆனந்தம் வரும். நான் முக்கியமான வார்த்தைன்னு சொல்கிறேன், ஆனந்தம்னு சொல்கிறேன். உடனே நீங்கள் எல்லாம் ஆனந்தம்னா இன்பம்னு நினைக்காதீங்க. ஆனந்தம்னா இன்பம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? இன்பம்ங்கிறது என்ன அப்படின்னா, துன்பம் நீங்கினால் இன்பம். இதுக்கு உதாரணம் சொல்லட்டோமா? நல்ல காவேரி ஜலம் டேப் கனெக்ஷனில் வீட்டுக்கு வருது, நல்ல வடிகட்டின ஜலம், அதான் சுத்த தண்ணீர். அதை பார்த்து ஆனந்தமாக குடிப்போம். மழை பெய்யுது பாருங்கள், மழை பெய்யுறது சுத்தமான ஜலம். ஒரு 2-3 மழை பெஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் பெய்கிற மழை சுத்த ஜலம். ஆனால் இந்த மொட்டை மாடியில் விழுந்துருத்துன்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற அழுக்கு அந்த இலை தழை எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கலர் ஆகிடும். அதுதான் அசுத்த ஜலம். இந்த மொட்டை மாடியிலேருந்து அந்த பைப் வழியாக வெளியில் கொடுத்துருவோம். அது நேராக எங்கே வந்து விழுவோம்னா சாக்கடையில் விழுவும். அதுதான் பிரகிருதி மாயை. உங்களை நான் சொல்ல புரியுது? அது சாக்கடையுமோ. அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சாக்கடையில் தான் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய மாயை என்ன? பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை தான் நம்மளை போட்டு உருட்டி பரட்டி நின்னமோ செய்யுது. எதெல்லாம் இப்போ பெருமான்கிட்ட போய் நீங்கள் வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய், நாவுக்கரசர் சொல்றார். நீ என்ன கேட்குறியோ பாய் குத்துருவார். எல்லோரும் என்ன பண்ணுறோம்? உள்ளே போய் என்னென்னமோ கேட்கும். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும். சில பேர் கேட்டால் வேலை கிடைக்கணுமா, சில பேர் கல்யாணம் வேணுமா, சில பேர் குழந்தை வேணுமா. இந்த வேண்டுதலில் சுவாமி கேட்டால் கொடுத்துருவார். கண்டிப்பாக நடக்கும். அது நீங்கள் ஒரு 6 வாரம் தொடர்ந்து போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் என்ன நீங்கள் நிறைவேறும் நினைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறும், சந்தேகமே வேண்டாம். ஆனால் அது உங்களுக்கு நல்லதா கெட்டாதான்னு தெரியாது. அதுதான் திரோதானம்னு சைவ சித்தாந்தம். மறைச்சிருவான் பகவான். இப்போ ஒரு அம்மா போய் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு குழந்தை வேணும்னு தினம் போய் கேட்டிருக்கா. குழந்தை பிறந்துடுது, ஆண் குழந்தை பிறந்தாச்சு, பிறந்து வளர்ந்தது, ஸ்கூல்லாம் போச்சு, படித்தது, காலேஜ் முடித்தது, கல்யாணமும் ஆகிடுது. கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே அம்மாவை துரத்தி விட்டான். இப்போ இந்த அம்மா என்ன நினைக்கிறா? இந்த பிள்ளை ஏன்பா எனக்கு கொடுத்தேங்கிறான். யார் அந்த அப்பாவை கொடுத்தார்? நீ தானே போய் கேட்ட, நீ தானே கேட்ட, நீ தானே கேட்டு வாங்கின, கேட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரோம் இல்லையா? இதுதான் திரோதானம்னு சொல்கிறார். அதனால் சுவாமிகிட்ட என்ன கேட்குறதா? ஒன்றும் கேட்காத, உன்னோட யோகியத்தை தகுந்த மாதிரி என்ன கொடுப்பாரோ கொடுத்துருவார். உனக்கு என்ன வேணுமோ அவர் கொடுத்துருவார். உனக்கு தெரியும் அவருக்கு. அதுதான் பதிங்கிறவருக்கு பேரறிவு, நமக்கெல்லாம் சிற்றறிவு. சிற்றறிவுனா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு திருமந்திரம் சொல்ல நினச்சிங்க, திருமந்திரம் சொல்லிட்டு தேவாரம் சொல்ல முடியுமா? திருவாசகம் சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றா தான் சொல்ல முடியும். சுவாமி என்ன அப்படின்னா, சாயரட்ச பூஜை காரணேஸ்வரர் கோயிலில் நடக்குதுன்னு வச்சுங்க, இதே சாயரட்ச பூஜை திருவாரூரில் நடக்கும், சிதம்பரத்தில் நடக்கும், திருவாவூரத்தில் நடக்கும். இப்படியே சொல்லி எல்லா இடத்துலையும் அதே டைமில் சாயரட்ச பூஜை எல்லா இடத்துலையும் பகவான் ஏற்றுக்கிறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பிரார்த்தனைகளை ஏக காலத்தில் அவன் உணர்றான். அப்படின்னா அதுதான் பேரறிவு. அடுத்த பாட்டு நம்ம திருமந்திரத்துக்கு போகிறோம். விண்ணின்று இழிந்து வினக்கு ஈடாய் மெய் கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண் நின்று காட்டி களிம்பு அறுத்தானே. விண்ணின்று இழிந்து, இந்த பாட்டு தான் நேற்று ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் நாழியாயிரத்துன்னு விட்டோம். விண்ணின்று இழிந்துன்னா நம்ம கடவுளை எங்கே இருக்காருன்னு பார்த்தா மேலே தான் பார்க்கணும். எல்லாம் இறைவன் மேலே தான் கை காமிக்கிறோம், எல்லாம் அவன் பார்த்துன்னு இருக்கான். அப்போ அங்கே தான் இருக்கான். அவன் இங்கே இல்லையா, இங்கே இல்லையா, அங்கே இல்லையா, உள்ளே இல்லையா, கீழே இல்லையா, பூமியில் இல்லையா, எங்கே எல்லா இடத்துலையும் நீக்கவர் நீக்கும். அதாவது பூதங்கள் பஞ்சபூதங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்க்கணும். பஞ்சபூத சொரூபமாக இருக்கின்றான் பகவான். உலகத்தில் தர்மம் நீடிக்குமானால், தர்மம் தொடர்ந்து நடக்குமானால் பஞ்சபூதங்கள் உங்களை காப்பாற்றும். தர்மம் தவறி அதர்மம் மேலோங்குமானால் பஞ்சபூதத்தினுடைய ஒழுங்கும் மாறும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம முன்னெல்லாம் சுனாமிலாம் கேள்விப்பட்டோமா? எனக்கு என்னமோ கேள்விப்பட்ட மாதிரி தெரில. சுனாமின்னு கேள்விப்படவே இல்லை. இப்போ எவ்வளோ சுனாமி வருது பாருங்கள். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மழை பெஞ்சால் அப்படி ஒரு மழை வருது. என்ன அர்த்தம் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய ஒழுங்கு மாறிண்டு வருது. காரணம் என்ன? மனித குலத்தினுடைய தர்மம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதர்ம நெறியில் போயின்னு இருக்கோம். நான் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் டாபிக் வேறு மாறிடும். ஆக இந்த பஞ்சபூத சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சொரூபத்தை தான் நடராஜர். இந்த நடராஜர் பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லுவோம். இந்த பஞ்ச கிருத்தியங்களை பண்ணுறார் அவர். படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல்,
மறைத்தல், அருளல், இந்த அஞ்சையும் எப்படி பண்ணுறாருன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பரமசிவம் இருக்காரே, பரமசிவம்ங்கிறது யாருன்னா டாப் லேயர். டாப் லேயர் அதாவது பராசக்தி, பராபரன், இவங்கள்லாம் வந்து சொரூபன் அப்படிம்பாங்க. நம்ம புத்திக்கு அகப்படாத பெரியவர்கள். இதெல்லாம் பெரியவர் சொல்லியிருக்காங்க. ஆராய்ந்து அறிய ஒண்ணா தேவன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டொண்ணாதே, எழுதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சம்பந்தர் சொல்கிறார். எப்பா நீ எல்லாம் பெரிய இது மாதிரி தெரியும் எல்லாத்தையும் போட்டு சாமியை ஆராய்ச்சி பண்ணாத. நீ ஆராய்ச்சி பண்ணினா உன் மனசுக்கு உன்னோட புத்திக்கு தென்பட மாட்டான். இந்த புத்தியை வச்சுட்டு அவனை அறிய முடியாது. ஏன்னா இந்த அறிவு இருக்கு இல்லையா, நாம் பெற்ற அறிவு எந்த அறிவுன்னா மாயையினால் கிடைத்த அறிவு தான். புஸ்தகத்தை பார்க்குறோம், இதெல்லாம் மாயை தானே. மாயையில் இருக்கக்கூடிய அறிவை தான் நம்ம வச்சுருக்க முடியும். இந்த அறிவை வைத்துக்கொண்டு அந்த அறிவை அடைய முடியாது. இந்த அறிவு அழிந்தால்தான் அந்த அறிவு கிடைக்கும். அப்போ அந்த பெருமானை அறிவதற்கு சொரூபத்தை அறியறது முடியாது, சொரூபத்தை ஆறாது. அவ தான் பராபரன், பராசக்தி. இந்த பராசக்தி எப்படின்னா, பராபரன்கிறது பரபிரம்மம்னு சொல்லுவோம். இந்த பரபிரம்மம்னு சொன்னேன் அப்படின்னா அவருக்கு எந்த தொழிலும் கிடையாது. அவருக்கு எந்த தொழிலும் கிடையாது. கோயிலா பஞ்சபூதங்களுக்கு இது பராபரனுக்கு எந்த தொழிலும் கிடையாது. ஆனால் பராசக்தி வந்து அவரை பார்த்துட்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் நடத்துவாள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமக்கு நடக்கிறதெல்லாம் ஆதிசக்தி பராசக்தி தான். பராசக்தி தான் நமக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறான். நம்மளுடைய இச்சைகளை பூர்த்தி பண்ணுறதோ நம்மளை ரட்சிக்கிறதோ எல்லாமே பராசக்தி. பரபிரம்மம் வந்து அவர் ஞான சுரூபமாக இருக்கார், ஞான வடிவு. அந்த ஞான வடிவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த பராசக்தி அங்கே இருந்தால் நமக்கு என்னங்க பிரயோஜனம்? இப்போ மேலே இருக்காருன்னு வச்சுப்போம், நமக்கெல்லாம் நம்ம அறிவுக்கு புத்திக்கு எட்டாத இடத்துல இருக்கிற வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் பாட்டு அங்கே இருங்க சார், நாங்கள் பாட்டு அங்கே இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு அப்படிங்கிறார். கீழே இறங்கி வரார். எப்படி இறங்கி வராருன்னா, பராபரன் பராசக்தி கீழே வந்து ஆதிசக்தி ஆதிசிவன், இதுதான் ஆரம்பம். ஆதிசிவன் ஆதிசக்தி இந்த ரெண்டு லேயராக வந்து சிவம் சக்தி மூணாவது லேயர். அந்த சிவம் சக்தியிலேருந்து 9 சொரூபம் வருது. ஒன்று வந்து அருவமாக 4, உருவமாக 1, உருவமாக 4, மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்க 9. இதுதான் நவம் தரும் பேதம். இதுதான் நவராத்திரியோடைய குறிக்கோளை தாங்க. நவராத்திரியில் 9 நிலைகள். அதனால தான் சிவன் கோயில்களில் பெருமாள் கோயில்களில் விசேஷம் நவராத்திரிக்கு தான். அப்போ இந்த 9 பேதத்தில் முதல்ல இருக்கக்கூடியது அருவம். அருவம் என்ன தெரியுங்களா? சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த 4ம் அருவம். அருவம்னா நம்ம கண்ணுக்கு புலப்படாது, கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அருவம்ங்கிறது கூட ஸ்தூலம்தான். ஸ்தூலத்தில் சூக்ஷமம் நம்ம உணரலாம். இப்போ நீங்கள் வந்து ஆகாசங்கிறது அருவம். ஆனால் ஆகாசங்கிறது நம்ம எதுவும் ஐடியா இருக்கலாம், ஆகாசம் மேலே பார்க்குறோம்ல. நம்மளுடைய புலன்களுக்கு புலன்களுடைய ரீச்சில் இருக்கிறதுனால ஆகாசம் ஸ்தூலம்தான். அதேமாதிரி அருவங்கிறது ஸ்தூலம்தான். அடுத்தது அரு உருவம். ஒன்று தான், சதாசிவ திருமேனி. அந்த அரு உருவ திருமேனி தான் உள்ளே பார்க்கக்கூடிய லிங்கம். இந்த லிங்கத்துக்கு வந்து உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, ஏதோ ஒரு ஒரு அமைப்பு, அவ்வளோதான். நான் கூட சொல்லுது உண்டு, இந்த சிவன் கோயிலில் சிவலிங்கத்துக்கு ஒரே ஒரு விபூதி அப்படி பட்டையை வச்சு சுவாமிக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி ஒரு பூமாலையை போட்டிங்கன்னா என்ன அழகுன்றீங்க, பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் சில கோயில்களில் அன்னாபிஷேகம் அப்படின்னு பண்ணுறப்ப அதுக்கு கை கால் மூக்கு இதெல்லாம் வேண்டி தேவையில்லை. ஏன்னா நம்ம லெவல் என்ன தெரியுங்களா, உருவத்தை தாண்டி அருவத்துக்கு வந்துட்டோம். சைவர்கள் வந்து ஒரு படி மேலே இருக்கும். உருவ வழிபாடை விட அரு உருவ வழிபாடுக்கு வந்துட்டோம். 2வது நிலை இது. அப்போ உருவ வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், பிரம்மா
நாலாச்சா? இந்த 4 உருவங்கள் இதான் உருவ வழிபாடு. இவங்களுக்கெல்லாம் உருவம் இருக்கும். சிவன் பெருமானுக்கு ஒன்று தான் உருவம் கிடையாது. எல்லாருக்கும் கிரீடம் உண்டு. கிரீடமே இல்லாத பெருமான் சிவன் தான். ஏன்னா அவருக்கு ஜடாமுடி இருக்கிறப்ப கிரீடம் இருக்கு. ஜடாமுடி என்னைக்கான இறங்குமா? இறங்காது. கிரீடம் 5 வருஷம் ஆனால் கீழே இறங்கிடும். பதவி காலம் முடிஞ்சால் இறங்கிடும். இவருக்கு இறங்கவே இறங்காது. ஜடாமுடி இருக்கிறதுனால அந்த நிலைத்த தன்மையை காண்பிக்க தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடம்புல வெண்டலின்னு சொல்லக்கூடிய மண்டை ஓடு சாத்தின்னு இருக்கார். இந்த மண்டை ஓடுனா சாதாரண மண்டை ஓடு இல்லை. ஒவ்வொரு மண்டை ஓடும் பல விஷ்ணுக்கள், பல பிரம்மாக்களுடைய மண்டை ஓடு. இதெல்லாம் தத்துவம் சொல்லுது. இது எதுக்கு அப்படின்னா, நான் ஒருவன் தான் நிலைத்தவன் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, அது இருக்கட்டும். இப்போ உருவம் வழிபாடுனால் நவம் தரும் பேருந்து இறங்கி வரார் இல்லையா? இந்த நிலையில் எதுக்கு வராருன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த மக்கள், சாதாரண ஒரு ஆன்மாக்கள் எல்லாம் தவிக்கின்றது, அவர்கள்லாம் உய்ய வேண்டும் அப்படின்னு வர்றார். இன்றைக்கி இந்த மாதிரி கோவில் இல்லைன்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் நேராக சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறோமே, இந்த நிலை இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே இறங்கி வந்து இப்போ எல்லாம் விண்ணின்றி இறங்கி வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் வைத்துனா, அந்த தாள் திருத்தாள் இருக்க திருவடியை முன்னாடி வைக்கிறானா, டே வாடானா திருவடியை பிடிச்சிக்கோ நான் உன்னை காப்பாற்றினேன் இப்படின்னு சிவன் சொல்லாமல் சொல்கிறார். நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 களைப்பு உண்டுங்க. உடல் களைப்பு, உள்ளக்களைப்பு, 3வது உயிர்களைப்பு. நம்ம கேள்விப்படாத ஒன்று. உடல் களைப்பு, உள்ளக்களைப்பு, இன்னொன்று உயிர்களைப்பு. இந்த உயிர்களைப்பு நம்ம கேள்விப்படாத ஒன்று. அது என்னன்னு சொல்கிறேன். உடல் களைப்புங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம், அப்பாவுக்கு சரியான வேலை. ஏன்னா அவர் தான் நினைஞ்சு கல்யாணத்தை நடத்தி வச்சாகணும். அங்கே வராது, இங்கே வர ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்படியே அப்பான்னு உட்காந்துட்டார். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, யாரும் எல்லாம் வந்து போயிட்டாங்க. சரி அப்பாடான்னு உட்கார்றார். அப்படி ஈசி சேரில் சாஞ்சி உட்காந்து கண்ணை மூடுங்கிறப்ப ஓடி வரான் ஒருத்தன். சார், அவர் உங்கள் அதிகாரி ஒருத்தர் வந்திருக்கார், வாங்கன்னு. உங்களுடைய மேல் அதிகாரி வந்திருக்கார் கல்யாணம் கேட்குறதுக்கு, விசாரிக்கிறதுக்குன்ட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் அப்புறம் வர சொல்லுவார். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அப்புறம் வான்னு சொல்லுவாரா? உடனே என்ன பண்ணுறார்? உடனே துள்ளி எழுந்து யாருன்னு போகிறார். அதாவது உடல் களைப்பு இருந்தால் கூட உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்குது. நேராக போகிறார், வாங்க அவருக்கு விசாரித்து அவருக்கு வேணுங்களாம் பண்ணி வச்சு அப்புறம் வந்து உட்கார்றாரு. அப்போ உடல் களைப்பு இருந்தாலும் உள்ளம் களைக்காது. எல்லாருக்கும் அனுபவிச்சிருப்பீங்க. இதே ஒருத்தர் இருக்கான், ஆஸ்பத்திரியே மனைவியை அட்மிட் பண்ணியிருக்கான். அப்படியே உட்காந்துட்டுருக்கான் விசனமாக. டாக்டர் வரார், 1ல் 2ல் 1 தான் தப்பும் அப்படிங்கிறார். பிரசவத்துக்கு அனுப்பிச்சிருக்கான். பிரசவத்துக்கு டாக்டர்கிட்ட போயிருக்கான் ஆஸ்பத்திரிக்கு. 2ல் 1 தான் தப்புன்னா அவன் எப்படி இருப்பான் பாருங்க. அப்படியே உட்காண்டான்னா என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. நம்ம அதைத்தான் ஆங்கிலத்தில் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். அதான் உள்ளக்களைப்பு. உள்ளக்களைப்பு இருக்கிறப்ப சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், கூப்பிட்டா கூட ஏன்னு கூட பேச மாட்டான், என்னன்னு கூட சொல்ல மாட்டான், அப்படியே உட்காண்டிருப்பான். அப்போ உள்ளக்களைப்பு இருந்தால் என்ன வருது? கூடவே உடல் களைப்பும் வந்துடுறது. இது நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் நம்ம யாருமே அனுபவிக்கக்கூடியாத களைப்பு உயிர்களைப்பு. உயிர்களைப்பு என்ன அப்படின்னா, இந்த பிறவியை போரும், இந்த பிறவியில் பட்ட துன்பம் போரும், இந்த மாயையினால் நான் பட்ட அவஸ்தை போரும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி யாரான கேட்டால் அதுதான் உயிர்களைப்பு. நம்ம சும்மா வந்து போய் கேட்குறது வேறு விஷயம். உண்மையாகவே ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமாக கேட்டோம் அப்படின்னா அதுதான் உயிர்களைப்பு. இது யாருக்கு இருந்ததுன்னா மணிமாசருக்கு உயிர்களைப்பு. அவர் என்ன சொல்ல பாருங்க, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். பிறப்பு, ஐயோ ஞானிகள்லாம் சாகரத்துக்கு அஞ்ச மாட்டாங்க. இறப்போடு பிறப்புதனை நினைத்தால் நெஞ்சமது பகீரனும் அப்படிங்கிறார் தாய்மானவர். நான் சாகரத்தை பற்றி நினைக்கல, சாகத்தப்போ மறுபடியும் பிறக்கணும்னு நினச்சாலே நெஞ்சம் பகீர். அப்போ இதுதான் பிற உயிர்களைப்பு. இந்த உயிர்களைப்பு எப்போ வரும் அப்படின்னா, சிவ யோகம் சார்ந்தவர்களுக்கு, சிவபெருமானுடைய அருள் பெற்றவர்களுக்கு, சிவ அனுபவம் உண்பவர்களுக்கு கண்டிப்பாக சேரும்.
அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, விண்ணின்று இணைத்து வினைக்கு ஈடாய் தன்னின்ற தாளை தலைக்காவல் வைத்து கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. அந்த முக்கியமான வார்த்தை களிம்பு. கண்ணின்று காட்டினா கண் என்ன? அருள் கண். அந்த அருள் கண் விழிக்கிறாராம். அந்த பார்த்த மாத்திரத்தில் இந்த களிம்பு அறுத்தானே. களிம்பு என்ன? களிம்பு அப்படின்னா ஆணவ மலம். இப்போ நமக்கு 3 மலங்கள் நான் சொன்னேன்: ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயைங்கிறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் நம்ம சர்வ நிச்சயம் நினச்சிட்டு இருக்க மாதிரி அதுதான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சேஜாப்பேட்டை ஒரு வீடு வாங்கிட்டோம், கல்யாணம் ஆகிடுத்து, புருஷனுக்கு நல்ல சம்பளம், இப்படியே ஓட்டிடலாம் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் மாயை. நேற்று என்ன சொன்னேன் பாருங்கள்: அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் செய்தார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார். நல்லா சாப்பிட்டு அம்மா மனைவியோடு சந்தோஷமான சமயத்தில் திடீர்னு இடப்பக்கமே நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார். இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. பிறப்பு கூட நிர்ணயம் பண்ணிடுறான். இந்த தேதியில் பிறக்கலான்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்தாங்க, நீ என்ன நட்சத்திரம் நோட் பண்ணுவாங்க, அன்றைக்கி டெலிவரி வச்சிடலான்றான். இது முடியறது. இறப்பு யாருக்குமே தெரியாது. எத்தனை ஆன்மாக்கள் இழுத்துன்னு கிடக்கு. அப்போ அந்த ஆன்மாக்கள் எப்படின்னா, இறைவன் என்ன செய்கிறான்? அனுகிரகம் பண்ணுறதுக்கு வரான். எப்படி வரான் அப்படின்னா, இந்த மலங்களை அகற்றுவதுக்கு வரான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல மாயா மலத்தை நம்ம தான் அகற்றணும். நல்லா ஞாபகம். பகவான் வரவே மாட்டார். மாயா மலத்தை அகற்றணும். என்ன பண்ணோம்? இந்த உலகம் மித்தியை, உலகம் மாயை அப்படின்ற உள்ளுணர்வு வரணும். அதுக்கோசரம் எல்லாத்தையும் விட்டுட்டு பாசம்லாம் அறுத்துட்டு காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே அனுபவிக்கலாம். ஆனால் எதுவுமே ஒட்டாமல் அனுபவிக்கணும். எல்லாமே சிவன் செயலும் அனுபவிக்கணும். நீங்கள் அதுக்கோசரம் பாசம்னா எல்லாத்தையும் கட் பண்ண இல்லை நாளைக்குலேருந்து எனக்கு பாசத்தை அறுக்க போகிறேன், மனைவி நீ வேண்டாம், நீ பையன்லாம் வேண்டாம்னு சொன்னால் நல்லா. அப்படி கிடையவே கிடையாது. இல்லறம்ங்கிறது அறம்னு சொல்லிட்டான். நம்ம சைவ சித்தாந்தத்தில் வாழ்க்கை, மனைவியோடு வாழ்வது, மக்களோடு வாழ்வது என்னன்னா ஒரு அறம் அப்படின்ட்டான். அப்போ பற்றுக்களோடு இருக்கணும். ஆனால் அந்த பற்று நம்ம பற்றக்கூடாது. ரொம்ப கடினமான விஷயம். புரிஞ்சுக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? எல்லாம் செய்வாங்க, ஆனால் தாமரையில் ஜலம் மாதிரி தண்ணி மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனால் எதுவுமே உள்ளே போய் சேரக்கூடாது. எல்லாம் சிவன் சுயல். அதனால தான் நமச்சிவாயன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்ச நாளில் நமச்சிவாயன்னு மந்திரத்தை சொல்ல ஒரு காலகட்டத்தில் இந்த நமச்சிவாய மந்திரம் போய் சிவாய நமன்னு மனசில் வந்துடும். அதுதான் சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் இல்லைன்னு ஔவையார் சொன்னான். சிவாய நமன்னு நீங்களே சொல்லக்கூடாது. நமச்சிவாய போய் சிவாய நம வரணும். யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம பெற்றேன்னா மணிவாசர். நான் என்ன தவம் பண்ணேன்? சிவாய நம பெற்றேன்கிறார். சிவாய நம சொன்னேன்னு சொல்லலை. அவருக்கு பகவானுடைய அருளில் கிடச்சிது. அது மாதிரி எத்தனையோ இப்போ நம்ம பக்தர்கள் ஞானம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் சிவாய நம அந்த பஞ்சாட்சரம் வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு. இதெல்லாம் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நம. சரி, இப்போ அந்த பாசம் தானே அறுபடணும் அப்படின்னா, மாயையிலேருந்து விலகணும் அப்படின்னா உங்கள் முயற்சி தேவை. அந்த முயற்சிக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நித்தியமாக பகவானை நினச்சி இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை. இதை விட்டாச்சுன்னா தொக்கி இருக்கக்கூடியது கண்மம். கண்மம்னா என்ன தெரியுங்களா? கர்மம். நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளை ஒரு காலம் தவறக்கூடாது. உங்களுக்கு மனைவி மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஜீவிக்கிற வரைக்கும் அவங்க காப்பாற்றணும். உங்கள் தாய் தந்தையை காப்பாற்றணும். உங்கள் மக்களை காப்பாற்றணும். இதெல்லாம் ஒரு நாள் கூட நம்ம தள்ளி, அதுதான் கர்ம மார்க்கம். நீங்கள் கீதையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கர்ம மார்க்கம், அப்புறம் பக்தி மார்க்கம். முதல்ல கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், அப்புறம் தான் ஞான மார்க்கம். நீங்கள் வேலையை செய்யும் தொழிலே தெய்வம். ஒரே வார்த்தை. தொழிலை ஒழுங்காக செய்யணும். ஆஃபீஸு கரெக்டாக போகணும். நீங்கள் அதெல்லாம் கோவிலில் விழான ஆஃபீஸ் போலேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்மமாக இருக்கும். அந்த கர்மம் என்ன ஆகும்னா, மாயையிலேருந்து விலகினீனால் உங்களை அறியாமையே ஒரு நாளைக்கு குரு அதை எடுத்து விட்டுருவார் வெளியில். தாய்மானவருக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி. நான் அதெல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாது. தாய்மானவருக்கு கர்மம் தானே அறுபட்டது. இந்த உடம்புல அடிபட்டால் பிளாஸ்டிக் போடுவோம். டாக்டர் சொல்ல, எப்போ சார் பிளாஸ்டிக் எடுக்கிறது டாக்டர் கேட்டிங்கன்னா, அதுவே உழுந்துருங்க, பேசாமல் விட்டுருங்க. புண்ணு ஆறுனா உழுந்துருப்பான். அதே மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இது.
அந்த உங்களுக்கு அந்த டைம் வந்துடுத்து, பெருமானுடைய அனுகிரகம் வந்துடுத்துனா இந்த பிளாஸ்திரி மாதிரி கர்மம் தானே போயிடும். இப்போ மெந்தி இருக்கிறது என்னது? ஆணவம். அந்த ஆணவமாகிய களிம்பை அறுக்குவதற்கு தான் பகவான் வருவான். களிம்பு அறுத்தான் கண்ணுதல் நந்தி. அடுத்தது களிம்பு அறுத்தான் கண்ணுதல் நந்தி. களிம்புங்கிறது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பறன் மேலே நிறையா பாத்திரம், பழைய பாத்திரம்லாம் இருக்கும். நல்லா தேடி பிடிச்சி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்து செப்பு பாத்திரம் இருக்கும். அவங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மெமரிஸ்லாம் வரும். அடாடா இத்தனை நாளாக மேலே கிடக்க எடுத்து வீட்டில் வச்சு மனைவி வீட்டை சொல்லி இது கொஞ்சம் தேய்ச்சி கொடு அப்படின்னு. அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா தாமரை பாத்திரங்களும் சுவடை கருகருன்னு இருக்கும். அது மேலே என்ன இருக்குன்னா அதான் களிம்பு. இந்த களிம்பு நமக்கு என்ன களிம்பு அப்படின்னா, இந்த ஆன்மா சுத்தமான ஆன்மா. இறைவனுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவு இந்த ஆன்மாவுக்கு இருக்குது. நல்லா நினைச்சிங்க. ஏன்னா ஆன்மாங்கிறது இறைவனுடைய பகுதி தானே. என்றைக்கு இறைவன் இருந்தானோ அன்றைக்கி ஆன்மா வந்திருக்கு. ஆன்மாவுக்கு சுத்தமான ஞானம், சுத்த ஞானம், சுத்த ஆத்மா அது. ஆனால் அதை சுற்றி எப்படி இந்த தாமரை பாத்திரத்தை சுற்றி அந்த களிம்பு அந்த அழுக்கு சூழ்ந்திருக்கோ அதே மாதிரி அக்ஞானம் சூழ்ந்திருக்கு. இப்போ நமக்கெல்லாம் அக்ஞானம் இருக்குது, கொஞ்சம் மெலிஞ்சிருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லாமல் பாருங்க, அவனுக்கெல்லாம் அக்ஞானங்கிறது பயங்கரமாக இருக்கும். அதனால தான் உள்ளே பார்க்க முடியல. அக்ஞானி அவன். நமக்கும் அக்ஞானி தான். ஆனால் நம்ம அவனை பொறுத்த வரைக்கும் அந்த அக்ஞானங்கிற அந்த படலம் கம்மி. ஞானிகளுக்கு என்ன ஆகும்னா இன்னும் மெலிஞ்சி கொஞ்சமாக படலம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆணவ மலம்னு சொல்லக்கூடிய அக்ஞானம் வந்து சதாசிவருக்கு கூட கொஞ்சம் இருக்குங்க. சதாசிவர் யார்? லிங்கம். இது வந்து ஒரு போஸ்ட் தானே. நான் 9 ஐட்டம் சொன்னேன் பார்த்தேன், 9 பேதத்தில் இவர் ஒன்று தானே, அவருக்கும் இருக்குங்கிறான். சரி, அதை பார்ப்போம். இப்போ ஆணவ மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ஞானமாக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த களிம்பை என்ன பண்ணுவோம்? புளி போட்டு தேய்ப்போம். சொம்பு எடுத்தாச்சு வெளியில், மனைவி என்ன பண்ணுறா? புளி போட்டு நல்லா தேய்க்கிறான், நல்லா தேய்க்கிறான். அப்புறம் இப்போல்லாம் என்னென்னமோ பவுடர்லாம் வருது, பவுடர்லாம் போட்டால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சொம்பில் என்ன ஒரு மினுமினுப்பு இருப்பார், ஜொலிக்கும், தங்க மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அழுக்கு போனப்புறமா, அந்த களிம்புலாம் போனப்புறமா அந்த சொம்பு பளபளன்னு இருக்கிற மாதிரி அக்ஞானம் நீங்கினால் ஆன்ம பிரகாசம், ஜோதி பிரகாசம், சூரியனுடைய ஒரு பவரில் ஜொலிக்குமா ஆன்மா. இப்போ நான் உங்களை கேட்குறேன், இந்த சொம்பில் மினுமினுப்பு வந்தது, இந்த மினுமினுப்பு எங்கேருந்து வந்தது? சொம்பில் மினுமினுப்பு வந்தது முன்னாடி கிடையாது. முன்னாடி ஒரே அழுக்காக கிடந்தது, கருப்பாக இருந்தது. இப்போ தேக்க தேக்க மினுமினுப்பு வந்திருக்கு. இந்த மினுமினுப்பு எங்கேருந்து வந்தது? சொம்புலேருந்து வந்ததா, தேக்கிறதுலேருந்து வந்ததா? தேக்கிறதுலேருந்து. அப்போ சொம்பில் இல்லைன்றீங்க. அப்போ இந்த பாட்டிலில் தேய்ச்சா அதே மினுமினுப்பு வருமா? இல்லை இந்த ஸ்டூலில் தேய்ச்சா வருமா? அது இன்னும் அசிங்கமாக போடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ மினுமினுப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த சொம்பில் தான் இருக்குது. அந்த சொம்பில் தான் மினுமினுப்பு இருக்குது. அந்த மினுமினுப்பை எடுக்கிறதுக்கு தான் இந்த என்னது நம்ம தேய்ச்சக்கூடிய அந்த புளி இளையதெல்லாம். இந்த புளி தேய்ச்சி அக்ஞானம் மாதிரி நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, நாம் கிடைக்கக்கூடிய அந்த உலக அறிவு, இதெல்லாம் வச்சு தான் அந்த பாத்திரத்தை விளக்குறோம். நல்லா நினச்சிங்க. இந்த பாத்திரத்தில் புளிங்கிறது என்ன அப்படின்னா நான் படித்த கல்வி, எனக்கு உண்டான அறிவு, நான் செய்யக்கூடிய வழிபாடு, இதெல்லாம் வச்சு தான் விளக்குறோம். அப்போ விளக்குறப்ப என்ன ஆகுது? அந்த சொம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சொம்பு நல்லா தேய்ச்சப்புறமா தண்ணியில் கழுவணுமா இல்லையா? கழுவினா தான் அந்த சொம்போட மினிமம் தெரியும். தண்ணியில் கழுவலைன்னு வச்சுங்க, ஏற்கனவே கருப்பாக இருக்குமா, அது இன்னும் கருப்பாக இருக்கும். இப்போ தண்ணியில் கழுவணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணியில் கழுவுற மாதிரி கழுவி மறுபடியும் சொம்பில் மினுமினு போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய கல்வி, பயன் இதெல்லாம் போய் அந்த அக்ஞானத்தை அகற்றினப்புறமா இந்த அக்ஞானத்தில் அந்த தண்ணி ஊற்றி அதை கழுவுற மாதிரி இந்த அறிவையும் விட்டுறணும். அறிவும் அற்று அறியாமையும் அற்று. எப்போ வார்த்தை பாருங்கள், அறியாமை போயிடுத்து. அந்த அறியாமை போக்குறதுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஆயுதம் என்னது? இந்த மாயை கொடுத்த அறிவு. இதுவும் விட்டாதான் அந்த மினுமினுப்பு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் அவர் தண்ணி போட்டு அலம்பிடுறீங்களா? போயிடுத்து. அப்போ நம்ம படித்த கல்வி, நமக்கு கிடைத்த அறிவெல்லாம் போயாச்சு.
சொம்பில் மினும்பு போட்டு இதுதான் சுயம் ஜோதி, இது தாங்க ஞானிகள் செய்யக்கூடிய காரியம். இதைத்தான் சொல்றார், களிம்பு அறுத்தான் கண்ணுதல். இதெல்லாம் திருமூலருக்கு நடந்திருக்கு. களிம்பு அறுத்தான் கண்ணுதல் நந்தி. அதுக்கப்புறம் களிம்பு அறுத்தாச்சு, மறுபடியும் களிம்பு ஏறாமல் பார்த்துக்கணுமா இல்லையா? மறுபடியும் களிம்பு ஏறக்கூடாது இல்லை, நல்லா தேய்ச்சி மறுபடியும் லாஃப்ட்டில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வச்சிங்கன்னா மறுபடியும் களிம்பு ஏறும். அப்போ களிம்பு அருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றார். அது என்ன வைத்தியம் அப்படின்னா, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகா கதிர் ஒளி காட்டி. களிம்பு அணுகா கதிர் ஒளி காட்டி. அதாவது களிம்பெல்லாம் எடுத்தாச்சு, சொம்பில் அழுக்கெல்லாம் போயாச்சு, மறுபடியும் அழுக்கு வரக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அக்ஞானம் அகன்றதுன்னு இல்லாமல் அந்த அக்ஞானம் எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா சிவ ஒளி காட்டி. அந்த சிவ ஒளி காட்டி எப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த நிலைக்கு போயாச்சுன்னா அங்கே பகவான் வச்சுருக்கான் லேசர் லைட்டு, அதை அடித்தானா திரும்பி களிம்பு வராது. அப்போ உங்கள் ஆன்மா என்றைக்கும் பிரகாசமாக இருக்கும். அதை தான் சொல்கிறார், களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி பளிங்கில் பதித்தான் பசுயின். அடுத்த பாட்டு, சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவ்வே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்ற அற்றமலங்களே. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே. சூரியகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்குங்க. விழுப்புரம் பக்கத்தில் சேலம் ஜில்லாவில் ஆத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சி போகிற வழியில் சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. 15 அடி 5.5 அடி அகலம், இது நீளம் சுவாமி. அந்த சுவாமி முழுக்க சூரியகாந்த கல் ஆனதம். இங்கே தான் இருக்குது, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் முழுக்க சூரியகாந்த கல். அதே மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் திட்டைன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். திட்டையில் குரு பகவான் விசேஷம். அந்த திட்டையில் அந்த சுவாமிக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே சூரியகாந்த கல். அப்போ சூரியகாந்த கல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, சூரியகாந்த கால்ங்கிறது நார்மலாக நம்ம லென்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்போம் பாருங்கள். லென்ஸு வச்சு சூரியனோட ஒளியெலாம் அப்படி வச்சிங்கன்னா கீழே ஏதான பேப்பர் வச்சா எரிஞ்சிடும். லென்ஸு கீழே வச்சிங்கன்னா எரிஞ்சிடும். இந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க. அந்த வேலையை தான் சூரியகாந்த கால் பண்ணுறது. இந்த சூரியகாந்த கல்லை சுற்றி என்ன இருக்குன்னா சூழ் பஞ்சு, சுற்றி பஞ்சு இருக்கான். அது என்ன சார் அது பஞ்சுனா என்ன அப்படின்னா, சூரியகாந்த கல் பஞ்சை சுற்றி இருக்குது, சுற்றி பஞ்சு இருக்குது, அது பாட்டு இருக்கும், அவ்வளோதான். அது என்னன்னா சூரியகாந்த கல்ங்கிறது ஆன்மா, சுற்றி இருக்கிற பஞ்சு ஆணவ மலம், அது பாட்டு இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஆனால் இது எப்போ வேலையை காட்டும் அப்படின்னா, சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே அப்படியே தான் இருக்குது. சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. பஞ்சு அப்படியே இருக்கும். அக்ஞானம் ஏற 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 நாடாகணும், பிறவி எடுக்க. ஏன்னா நல்லா நினச்சிங்க, ஆன்மா எல்லா பிறவிக்கும் வெவ்வேறு உடலை எடுத்து வருகின்றது, மறக்காதீங்க. இன்றைக்கி இந்த உடல் எடுத்திருக்கு, அடுத்த உடல் எப்படியோ யாருக்கு என்ன தெரியும். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பா கல்லாய் மனிதராய் தெய்வராய், இல்லையா? இப்படியே கணக்கு பூரா இருப்பாருங்க. என்ன ஜென்மம், எத்தனை ஜென்மமோ, அன்னை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை அப்பனமோ, பிள்ளை எத்தனை பிள்ளையோங்கிறார் யார்? பட்டினத்து சுவாமிகள். எத்தனை நம்ம ஜென்மம் எடுக்க போகிறோம், அத்தனை ஜென்மத்துக்கும் இந்த ஆன்மா தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆன்மா ரொம்ப பெரியவர். நம்மளை வாடா படம் வான்னு சொல்லணும். அதனால தான் நாவுக்கரசு பெருமான் சொல்றார், ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர் அடியார் என்றால் யாமுரித்தும் வணங்கும் கடவுளாரேங்கிறார் பெருமான். யார்? நாவுக்கரசு பெருமான். யாராக இருந்தாலும் மட்டையாக விழுந்துருவாராம். ஏன்னா அவங்க பார்க்குறது அவர் உடலை பார்க்கல, உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியல. நமக்கு இருக்கிற ஆன்மா யாருக்கான இன்னைக்கான நினச்சி பார்த்துருக்கோம். உள்ளே இருக்க இறைவன் இருக்கான்னு யாருக்கான நினச்சி பார்க்குறோமா? இருக்குன்றான். உள்ள உயிர் எங்கே இருக்குன்னு யாருக்கான தெரியுமா? உயிர் எந்த இடத்துல இருக்குது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நான் இனிமேல் பேசவே மாட்டேன். யாருமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படியே போகிறோம், நிலப்படியில் போய் இடிச்சுக்கிறோம், இடித்த உடனே கால் சுண்டு வரல அடிப்படுறது, உடனே ஐயோ உயிர் போகிறதுங்களோம். அப்போ உயிர் எங்கே இருக்குது? சுண்டு வரல. தலையில் அடிச்சுக்கிறோம்,
ஐயோ உயிர் போயிடுறாங்க. அப்போ உயிர் அங்கே இருக்குது. அப்போ உயிர் எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே இருக்குது? அதுக்குன்னு இடம் கிடையாது. உயிருக்குன்னு தனி இடம் கிடையாது. அப்போ உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்னி வரைக்கும் எந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க? அவங்க கண்டுபிடிக்காது என்ன தெரியுங்களா? உயிரும் கண்டுபிடிக்கல, சூக்ஷ்ம சரீரத்தையும் கண்டுபிடிக்கல. அவங்க மெஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, என்றைக்கோ சொல்லிட்டாங்க சூக்ஷ்ம சரீரம் எங்கே இருக்குது சொல்லிட்டாங்க. அவங்க உயிரும் கண்டுபிடிக்கல, சூக்ஷ்ம சரீரம் தெரியாதவங்களுக்கு. சரிங்க, ஒன்று வேண்டாங்க, மனம் அப்படின்னு சொல்கிறோமே, என்றைக்கான மனம்னு என்ன மனசுப்பா இப்படியா இருப்பான், ரொம்ப நல்ல மனசு, யோ மட்டமான ஆளே, என்ன தீய மனசு சொல்கிறோமா இல்லையா? இந்த மனசு எங்கே இருக்குன்னு யாரானு சொல்லுவாங்க, தொட்டு காமிங்க. எல்லோரும் இங்கே காமிப்பான், இங்கே இல்லை மனசு, இங்கே ஹிருதயம் இருக்குது. நம்ம சும்மா பாவனைக்கு இங்கே சொல்லவே தவிர மனசு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இருக்குது, உடம்பு பூரா மனசு இருக்குது, உயிர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது இல்லையா? ஆகையினால இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சூரியகாந்தம் பஞ்சை சுட்டிடாது, ஆனால் சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல சூரியன் ஆரியன் தோற்ற அற்ற மலங்களே. சூரியன் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க மேலே, இந்த சூரியகாந்தங்கள் சூரிய ஒளியை வாங்கி இந்த பஞ்சை ஒரே செகண்டில் பொசிக்கிடும். அப்போ சூரியன்கிறது தான் கடவுள், அவர் தான் இறைவன், அவர் தான் பதி. இந்த சூரியகாந்தர்கள் தான் பசு, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சு தான் பாசம். எப்பேற்பட்ட பாட்டு பாருங்கள். இது திருமந்திரத்தில் உபதேசத்தில் வரக்கூடிய பாட்டு. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல தாமே தனி மன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல கரணங்களும் முற்றன தாமேதும் பிறப்பி எரிசார்ந்த வித்து ஆமே. ஆமேவு பால் பிரிக்கின்ற அன்னம் போல பகவான் என்ன பண்ணுறான்னா, இந்த பால் என்ன பண்ணுறது, அன்னம் பால் தனியாக நீர் தனியாக பிரிச்சிடும். பிரிக்கிற மாதிரி பெருமான் என்ன பண்ணுறாராம், நம்மளுடைய வினைகளெல்லாம் பிரிச்சிடுறாங்க. யாரும் உள்ளே இருக்கக்கூடிய தாமே தனி மன்றில் தன்னம், தனிய மன்றில் ஆடக்கூடிய பெருமான் நடராஜ பெருமான். அந்த அன்னம் எப்படி பாலையும் நீரையும் தனியாக பிரிக்கின்றதோ அதே மாதிரி பகவான் வினையையும் பிரிச்சிடுறான். நம்மளுடைய வினைகள்லாம் பொசுக்கிடுறான். பழ வினைகள் பாரும் வண்ணம், திருவம்பாயில் வருது, பழ வினைகள் பாரும் வண்ணம். பழ வினைகள் என்ன அப்படின்னா, நமக்கு மூட்டை மூட்டை மூட்டையாக லாரி லாரியாக டன்னு டன்னாக மேலே வினைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ மூட்டை இருக்குது, எவ்வளோ டன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பத்திரமா இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? நம்ம மேலே காமிக்கிறேனே, இதே தப்பு. எங்கே இருக்குது தெரியுங்களா? எல்லாம் உள்ளே இருக்குது. அது எங்கே யார் வச்சுருக்காங்க? ஆன்மாவை சுற்றி இருக்கெல்லாம். என்ன கம்ப்யூட்டர் தெரியுங்களா? எப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் அது உள்ளுக்குள்ளே. அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எத்தனை பிறவியில் எல்லாம் என்னெல்லாம் நீங்கள் ஸ்டோர் இது பண்ணீங்களோ, பாவங்களோ புண்ணியங்களோ செஞ்சீங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கு. இந்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்கு கூட பக்குவம் வேணுங்க. இன்றைக்கி ஒருத்தனை ஒரு தீங்கு பண்ணிங்கன்னா உடனே வினை பயன் வராது. ஐயோ நீ காலையில் அவனை அடிச்சிட்டேன், அதனால தான் மத்தியானம் நான் அடி வாங்கினேன், கிடையவே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய வினைகள் உடனேயும் அதுக்கு பலன் கிடைக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் தாழ்ந்து கிடைக்கும், கொஞ்சம் நேரங்கள், இல்லை சில சமயத்தில் இந்த பிறவிலே கிடைக்காம அடுத்த பிறவி. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 5-10 நிமிஷம் இருக்குது. அதாவது ஒருத்தர் நல்ல பெரியவர், அந்த ஊரில் ரொம்ப மதிக்கக்கூடியவர். அவர் ஒரு வீட்டுக்கு போகிறார். ரொம்ப பெரியவர்னு வந்தால் வீட்டில் சும்மா இருப்போமா, வாங்க வாங்க உட்கார வச்சு அவருக்கு காஃபிலாம் கொடுத்து வீட்டில் ஒரு மரியாதை சொல்லி எல்லாம் பண்ணுவோம். கூடவே ஒரு நண்பரும் போகிறார். திடீர்னு நண்பர் என்ன பண்ணார், பக்கத்தில் அப்படி இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டார். அவர் போயிட்டு வரேன்ட்டு இந்த அம்மா அவருக்கு காஃபி கொடுத்துட்டு உள்ளே ஏதோ வேறு ஏதோ செய்கிறதுக்கு சமையல் போயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வர்ற இவருக்கு வரவேற்பு அளித்தக்கூடியவர் என்ன பண்ணார்னா, அவரும் என்ன பண்ணார், வேறு எங்கேயோ உள்ளே போயிருக்கார். இப்போ தனியாக உள்ளே இவர் கூடத்தில் ஹாலில் இவர் மட்டும் தான் உட்காந்துருக்கார். பெரிய மனுஷன்தான், ரொம்ப நேர்மையானவர், ஆன்மீகவாதி, எல்லாம் குவாலிஃபிகேஷன்லாம் உண்டு. பார்க்குறார், பக்கத்திலே ஒரு காஸ்ட்லி மொபைல் இருக்கு. மனசு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பசு இயல்பு, ஆன்மா இயல்பு எங்கே தீமையோ அதை தான் செய்ய தோணும். உடனே என்ன பண்ணார், அந்த மொபைல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். இவர் செய்யக்கூடிய ஆசாமி கிடையாது, இவர் திருடன் கிடையாது, செய்யக்கூடிய ஆசை. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த தோணியிருக்கு. உள்ளே எடுத்து வச்சுட்டார், கீழே வெளில வந்துட்டார். இந்த மொபைல் எடுக்கிற முதல்ல என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு திருடன் என்ன பண்ணுவான்னா முதல்ல மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவான். ஏன்னா இல்லைன்னா நம்ம சைலண்ட் மோடில் போட்டுருவான், ரிங் அடித்து காட்டி கொடுத்துருமேன்ட்டு. அதேமாதிரி சைலண்ட் மோடியும் போட்டார், உள்ளே எடுத்து வச்சுட்டார்.
அந்த நண்பரும் வந்தார், அவன் வந்து எல்லாம் சரி வெளில வந்துட்டாங்க. இது வெளில போனப்பறம் அந்த வீட்டில் அந்த மொபைலை தேட்டிருக்காங்க, கிடைக்கல. இதுதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சார, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நினச்சாங்க யாரோ போயிடுச்சு போல் இருக்குது. அவங்க ஒரு 2 நாளில் சமாதானம் ஆகிட்டாங்க, விட்டாங்க. சரி வேறு மொபைல் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மொபைலை திருடினது யாருக்கு தெரியும்? இவருக்கு தெரியுமா? இவருக்கு தெரியும். இன்னொருத்தருக்கு தெரியும். யார் அப்படின்னா என் நம்பர் ஈசனேங்கிறார். யார்? இவர் திருநாவுக்கரசு பெருமான் பாடுறார் தேவாரத்தில், தொழுது தூமலர் தூவி. இந்த தேவாரம் ரொம்ப அழகான தேவாரம். இந்த பாட்டு துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். சுவாமிகிட்ட நின்று அழறான் பாருங்க. எதுக்கு அழறான்னே தெரியாது, எதுக்கு கண்ணீர் விடுறான்னே தெரியாது. அவன் கஷ்டத்தை நினச்சி கண்ணீர் விடலை. அந்த சுவாமி கருவறையில் பார்த்து சுவாமியை பார்த்தாலே ஜலம் வரும், அபிஷேகம் பார்த்தா ஜலம் வரும். இப்படி பக்தர்கள்லாம் இருக்காங்க, ஞானிகள் இன்றைக்கும் இருக்கார்கள். அப்போ அதை பார்த்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். இன்னும் சில பேர் வரான், பொழுதுபோக்கி புறக்கணிப்பார்கள். சும்மா கோயிலுக்கு வந்து எத்தனை வம்பு அடிக்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது, இங்கே உட்காந்து பாலிட்டிக்ஸ் பேசுறது, இதுக்கும் வராமல் பாருங்கள். அதையும் பார்க்குறாராம் சிவன். இதெல்லாம் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நாவுக்கரச தேவாரங்க 2 பேரையும் பார்க்குறாராம். அப்போ என்ன ஆச்சு? ஈசான் வந்து எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். இவன் கோயிலுக்கு சும்மா அவனை வம்புக்கு வரான், அவன் கோயிலுக்கு பக்தியோடு வரான், இப்படின்னு அவர் கணக்கை எழுதி வச்சுக்கிறாராம். இப்போ இவர் மொபைல் எடுத்தது இவருக்கு தெரியும், இன்னம்பர் ஈசனாகக்கூடிய சிவபெருமானுக்கு தெரியும். முடிஞ்சு போச்சு, ஒன்றும் நடக்கலை இருக்கு. ஏன்னா இந்த வினைக்கு இன்னும் எதுவும் எதிர் வினை நடக்கலை. என்ன ஆச்சுங்க? எந்த விதமான தாக்கத்துக்கும் எதிர் தாக்கம் உண்டுங்கிறது சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுறான். நியூட்டன்ஸ் லான்னு சொல்லுவான். ஆக்ஷன் ஹஸ் காட் அன் எவ்ரி ரியாக்ஷனுங்கிறான். நீ ஒன்று செஞ்சால் திருப்பி ஒன்று வரும். அதுதான் பைபிளில் ஜீசஸ் கிறிஸ்ட ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காமிங்க. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தன் வந்து அரைஞ்சிட்டான், உங்களை அடித்தான்னு வச்சிங்க, பேசாமல் இருந்துடும். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு வினை கழிஞ்சதுன்னு அர்த்தம். நம்ம வினை என்னென்ன காரியத்தில் பண்ணுவோம்? மனம், வாக்கு, காயம், 3 விதமான நிலையில் வினைகள் பண்ணலாம். காயங்கிறது ஒருத்தனை அடிக்கிறோம், இல்லை ஒருத்தனை இது பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வினை சேர்றது. உடலால் செய்யக்கூடிய வினைகள் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஏன்டா இங்கே வந்த வெளில போடான்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, வார்த்தைகளால் செய்யக்கூடிய வினைகள். வெளில போடான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? நிற்க மாட்டான், போயிடுவான். இன்னும் உங்கள் வீட்டுக்கே வரேன்னு போயிடுவான். அதுவும் வினை. இந்த வினைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். 3வது வினை என்ன அப்படின்னா, மனசினால் நினைக்கிறது. நான் எதுவுமே வந்து உடம்பில் பண்ண மாட்டேன், வார்த்தையில் பண்ண மாட்டேன், மனசில் இந்த பாவி ஒழிஞ்சால் பரவாயில்ல மனசு நினைக்கிற மாதிரி. எவ்வளோ பேர் நினைக்கிற மாதிரிங்க. எனக்கு மட்டும் கடவுள் சோதனை பண்ணுறான், அவன் நல்லா இருக்கானே, பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் மனவினை. இதுதான் மனவினை. அப்போ காயத்தினால் செய்யக்கூடிய வினைகள், வார்த்தைகளால் வாக்கினால் செய்யக்கூடிய வினைகள், மனசினால் செய்யக்கூடிய வினைகள். இந்த காய வினையும் வாக்கு வினையும் அதே ரூபத்தில் திரும்பி வரும். இப்போ மனசில் நினைக்கிறது உங்களுக்கும் உள்ளக்கூடிய இறைவனுக்கு தான் தெரியும். அது எப்போ வரும் அப்படின்னா, அடுத்த வரக்கூடிய பிறவிகளில் கனவு ரூபமாக உங்களுக்கு மனவினைகள் கழியும். கெட்ட கனவு வருது பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் துரத்துறதுனா, பாம்பு துரத்துறதுனா, திடீர்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு வருது பாருங்கள். இன்றைக்கி கூட யாரோ ஒரு பேப்பரில் படித்தேன், யாரோ ஒரு பெண்மணி வந்து லாட்ரி சீட்டு நம்பர் வந்து கனவில் வந்திருக்கான். அந்த நம்பரை வாங்கி லாட்ரி சீட் வாங்கினாலும் அவனுக்கு 10 கோடி பரிசு வந்து தான். அது மனவினை. அவளுக்கு புண்ணிய ஆத்மா. அது அவளுக்கு ஏதோ நல்லா வினை பண்ணுறாங்க, அதில் வந்திருக்கு. சில பேருக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு வரும், திருடுற மாதிரி கனவு வரும், திருட்டு போகிற மாதிரி கனவு வரும், கழுத உதைக்கிற மாதிரி கனவு வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த மனவினைக்கு இதெல்லாம் பரிகாரம். அதனால் எப்படி உனக்கு நிறையா கனவுகள், கெட்ட கனவுகள் வந்தால் வினை கழியுதுன்னு வச்சுக்கோங்க, கவலையப்படாது. கெட்ட கனவு வந்தால் வினை கழியுறது. இப்போ நான் மறுபடியும் பாயிண்ட் சொல்கிறேன். அந்த மொபைல் எடுத்தவருக்கு அந்த பிறவி முடிஞ்சு போச்சு, அவரும் போயிட்டார். அடுத்த பிறவி வந்துடுது. அடுத்த பிறவியில் அவருக்கு தெரியுமா மொபைல் எடுத்தது? அந்த வினை பாக்கி இருக்குது. மொபைல் எடுத்த வினை பாக்கி இருக்கு, இவருக்கு தெரியுமா? அடுத்த பிறவி நமக்கு போன பிறகு என்னென்னு யாருக்கும் தெரியுமா சொல்லி பார்க்கலாம். நான் போன பிறகு என்னென்னு எனக்கு தெரியாது, மறந்து போயிடுது இல்லையா? அதான் திரோபாவம்னு சொல்லுவான், மறைத்தல். இறைவன் மறைக்கிறான். மறைக்கலைன்னா தொலைஞ்சோம், நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ அவருக்கு அந்த அடுத்த பிறவியில் அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த மொபைல் எடுத்தால் அந்த வினை அப்படிங்கிறது இறைவன் எழுதி வச்சுருக்காரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனின் அப்புறம் சொன்னார் இல்லையா, எழுதி வச்சுருக்கார், அவருக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த பிறவியில் அதுக்கு வினைக்கு இன்னொரு வினை எதிர்வினை கிடைக்கலாம், இல்லை பல பிறவிகளுக்கு அப்புறமா எதிர்வினை கிடைக்கலாம். ஏன்னா வினைகள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்கீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினா எந்த கடனை முதல்ல அடிப்பீங்க? 10 வருஷம் முன்னாடி வாங்கினா முதல்ல அடைப்பீங்க. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி அப்புறம் அடைச்சிக்கலான்ட்டு. அதே மாதிரி தான் வினைகள் கூட்டம் சஞ்சிதமாக இருக்கக்கூடிய கூட நிறையா இருந்தது அப்படின்னா அதுக்கு அதை வரைக்கும் நம்ம காக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் வினைக்கும் பக்குவம் தேவை. இந்த வினை எப்போ தாக்கமோ அப்போ மடங்காக அந்த வினையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவன் ஒரு மொபைலை திருடினா பாருங்க, ஏதோ ஒரு பிறவியில் மொத்த வீடும் எவனான்னு திருடின்னு போடுவான். இவன் திருடினது ஒரு மொபைல் தான், ஆனால் அவனுக்கு லாஸ் எவ்வளவு? மொத்தம் ப்ராப்பர்ட்டியே லாஸு. காரணம் என்ன அப்படின்னா வினையை காக்க வச்சது. இந்த வினை காக்க வச்சது இவனால் கிடையாது, இது பல ஜென்மாக்களாக தொடர்ந்த வினை. இவன் ஏற்கட்ட வினைகள்லாம் ஒன்று போயிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு காரியம் செஞ்சால் உடனே அதுக்கு பலன் கிடைக்கும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பலனும் கிடைக்கலாம். நீங்கள் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி நான் கோயில் போயிட்டு வந்தேன், ஒரு பலன் கிடைக்குமானா கிடைக்கலாம், கிடைக்காமையும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி அதை தான் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த பாட்டில் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாயும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. திருமந்திரம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொற்பொழிவில் அவங்கெல்லாம் பெரிய மேதைகள். அறிவொளின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிவொளின்னு பெரிய அவர் டாக்டர் எல்லாம். அவர் 50 வருஷம் சொன்னார். நான் 50 வருஷமாக திருமந்திரம் பேசியிருக்கேன், 50 வருஷமாக திருமந்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் முழுசாக புரியலன்ட்டார். அவ்வளவு சூக்ஷ்மம் இருக்குது இதில். இது இந்த ஒரு 2 நாளில் முடிக்க முடியாது. என்னாலும் நம்ம அங்கங்கே தொட்டு பார்த்தவங்க ஒரு நிறைவோட இந்த சொற்பொழிவை முடித்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய பெருங்கருணினாலே இன்றைக்கி இந்த உழவார இந்த திருக்கூட்டத்துக்கு நன்கொடை அளித்த திரு சரவணன், திரு PM முரளி அவர்கள் குடும்பத்தினர் சீரும் சிறப்போடு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம், இதை 3 தான் பிரார்த்தனை. ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம், இதுதான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்க வேண்டும்னு சொல்லி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் திருச்சிற்றம்பலம். முருகா 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 முருகா. நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நன்றி. கூட்டு வழிபாடு. ஓம் நம சிவாய. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அமைப்பினுடைய அழைப்பினை ஏற்று இங்கே 2 நாட்களும் உரையாற்றிய நம்முடைய கணேசன் நன்றி தெரிவிக்கிறோம். உங்கள் சார்பாகவும் திருவிழா மரியாதை செய்யப்படுகிறது. நாளிதழ் நடைபெறவிருந்த இளைய நாணி அவருடைய நிகழ்ச்சிக்கு பதிலாக திருமதி லதா கதிரவர்களுக்கு 2 நாட்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டு இப்போது ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.